சார் ஸ்மைல் சார். சின்ன சார் அப்படியே 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 சார். வெயிட் 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 சார். சார் நீங்க வாங்க சார். அப்படியே அப்படியே சார். இந்த ஒரு போட்டோ சார். நீங்கள் போங்க சார். வந்துருங்க சார். சார் யாரும் ஸ்மைல் இல்லை சார். ஆமா எங்கடிதான் ஜெயிக்கும். பட்டிமன்றமே கலைஞங்க கூட தாங்க இது. மேடம் வீடியோ வைக்கிறேன்னு சொன்னதால தான் டென்ஷன் ஆயிட்டாங்க. சாதாரண பேசுறது எண்பதாவது முற்றத்திற்கு அனைவரையும் 80வது முற்றத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இது சாதாரணமா சின்னதாக நம்ம ஆரம்பிச்சோம். தேவானந்த் சாராலே இந்த முற்றம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் இந்த முற்றத்திற்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறது. தேவானந்த் சார் தான் ஆரம்பிச்சாங்க. அது அதே மாதிரி நம்ம முன்னாள் தலைவர்கள் அனுராதா மேடம், தியாகராஜன் சார், அப்புறம் கௌரிகுமார் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம முற்றம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கு இடம். இது 3வது நம்ம பட்டிமன்றம். ஏற்கனவே நம்ம கொல்லிமலையில் ஒரு பட்டிமன்றம் நடத்தணும், அப்புறம் குற்றாலத்துலேயும் நடத்தணும். குற்றாலம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம நிறைய வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தாங்க. அதே மாதிரி இது 3வது பட்டிமன்றம் நடத்தப்படுறோம். இந்த தலைப்பு என்னன்னா மண் எருமை என்று பேச இருக்கிறாங்க. அவங்களையும் எல்லா இதுவும் வரவேற்கிறோம். நம்ம தலைவராக இருக்கிறது, யார் தலைவராக இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் முன்ன வரல. ஆனால் சார், நம்ம கருணாநிதி சார் ரொம்ப மனநிலையோடு வந்திருக்காரு. பேச்சாளர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் சார். தலைவர் மேடையில் அவர்களை இன்ட்ரோ பண்ண நம்ம மனிதன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். 80வது முற்றம் ஒரு சாதனை. முதற்கண் நாம் நமக்கே நன்றி சொல்ல வேண்டும். முக்கியமாக அனுராதன் ஸ்ரீதர் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நடுவரை செலக்ட் பண்ண நம்ம ஏகே சார் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஊரறிஞ்சு பாப்பாருக்கு பூணூல் தேவையில்லை. இருந்தாலும் வள்ளுவர் என்ன சொல்றாரு, நடுவர் எப்படி இருக்கணும், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் என தேர்தல் செய்ய வேண்டிய முறைன்னு ஒரு குரல்ல சொல்றாரு. அது என்ன அர்த்தம்னு இந்த முடிவுல எல்லாரும் நீங்க கூர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும், நீதி நிலைமையுடன் யாரையும் சார்ந்து நிற்காமல் நல்ல தீர்ப்பாக நமக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான தீர்ப்பு வழங்குமாறு முற்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பேச்சாளர்களை அழைக்கிறோம். அணியை மேடையில் பட்டிமன்றத்தின் தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை பணமும் வெற்றியுமே, இன்னொரு செயலில் அன்பும் மன நிறைவும்.
ஸ்ரீதரன், சிவதர்ஷன், அனுராதா. சிவதர்ஷன், அனுராதா, டாக்டர் காயத்ரி, டாக்டர் அசோக். இந்த சைடில் அன்பும் மனநிலை உள்ள டாக்டர் ஹேமலதா, தியாகராஜன், டாக்டர் ஸ்ரீதர் அண்ட் டாக்டர் முருகன். ஸோ பணமும் வெற்றியுமே முதல் பேச்சாளராக சிவதர்ஷனை அழைக்கிறேன். எடுத்துக்கோமா, இது எடுத்துப்பா, அதோ ஒரு மைக் இருக்கு, அதை எடுத்துப்பா சத்யா, அதை நீங்க வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நடுவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல நான் ரொம்ப விரும்பப்படுறேன். இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சது. பணத்தால தான் ஒரு நல்ல ஹோட்டல்ல நிம்மதியா தங்குறோம். பணத்தால தான் இந்த நாளை ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணோம். இதுவே ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு தான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக் எடுத்ததால இது நம்ம மன நிம்மதிக்கும் உதவுது. அதுவும் இல்லாம வீட்டுல வாங்குற டிக்கெட்டை விட இங்க டோஸ் கம்மியா வரும். அது ஒரு அடிஷனல் பாயிண்ட். அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குளிக்க பாத்ரூம், குடிக்க தண்ணி, அதை வைக்க சொம்பு, இதெல்லாம் தேவை இல்லையா? நமக்கு ஷவர் திறந்து விட்டா மேல இருந்து தண்ணி வரணும். சம்மர் டைம்ல ஏசி ஆன் பண்ணா சின்ன காத்து வரணும். வின்டர் டைம்ல சுடுதண்ணி குளிக்க ஹீட்டர் வேணும். இதெல்லாம் எப்படி பணம் இருந்தாதான் வரும். நாம சமையல் அறையே எடுத்துக்கோங்களேன். சமைக்கிறதுக்கு தேவையான குக்கர், மிக்சர், கிரைண்டர், சமைச்சதை வைக்கிறதுக்கு ஹாட் பேக், அண்டா குண்டா, சமைச்சதை கழுவுறதுக்கு டிஷ் வாஷர், இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அன்பான மனமுள்ளவர்கள் ஃப்ரீயா தருவாங்களா? காசு முக்கியம் ப்ரோ, காசு. மீந்து போன சாப்பாட்டெல்லாம் அடுத்த நாள் புருஷன் தலையிலையோ இல்ல புள்ள தலையிலையோ கட்டுறதுக்கு முக்கியமான எக்யூப்மெண்டா இருக்கிறது என்னது? ஃப்ரிட்ஜ். கரெக்ட். ஃப்ரிட்ஜ்ல வைக்காத பொருளே கிடையாது. ஐஸ்கிரீம்ல இருந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பிரியாணி, ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீந்து போன ரசம் சாம்பார்ல இருந்து அதுல தான் வைக்கிறோம். என் கால சின்ன வயசுல எண்ணெயே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டா ஏன் கெட்டு போயிடக்கூடாதான். அவ்வளோ யூஸ் இருக்கிற ஃப்ரிட்ஜை நம்ம வாங்கவும் சரி, மெயின்டைன் பண்ணவும் சரி, பணம் முக்கியம். நம்ம எல்லாருக்கும் நம்ம பசங்களை ஒரு நல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து அவங்களோட தரத்தை உயர்த்தணும் தான் நினைப்போம். அதுக்கு இந்த நாள்ல ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு எக்ஸாம் எழுதணும், அதுல சக்சஸ்ஃபுல்லா வரணும். இன்னொன்னு பணம் வேணும். இப்பெல்லாம் எக்ஸாமுக்கு கோச்சிங் போனா அதுக்குமே பணம் தேவைப்படுது. எந்த வழியா இருந்தாலும் சரி, வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு இதுவே காட்டிடுது. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில அன்பு மன நிம்மதியும் தான் முக்கியம்னு சொல்றவங்க அந்த காலத்துல புத்தர், இந்த காலத்துல எதிரில் உட்காந்துருக்கவங்க. நம்ம எல்லாம் பசங்களுக்கு ஊக்குவிக்க விதமா வாழ்த்து சொல்றப்ப யாரும் நீ காந்தி மாதிரியோ புத்தர் மாதிரியோ வரணும்னு சொல்ல மாட்டோம். நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நிறைய பணம் சம்பாதிக்கணும் தான் சொல்லுவோம். அந்த காலத்துல டாடா பிர்லா மாதிரியும் வரணும், இந்த நாள்ல அன்பானி அதானி மாதிரி வரணும் தான் சொல்லுவோம். அதுதான் ஃபேக்ட். கல்யாணமே எடுத்துக்கோங்களேன். கல்யாணத்துல இப்பெல்லாம் பொண்ணு பாக்குறப்பயோ சரி இல்ல மாப்பிள்ளை பாக்குறப்பயோ சரி, அன்பு மன நிம்மதி மட்டும் இருந்தா போதும் பாக்குறாங்க. அது மட்டுமா இருக்கணும்னு குவாலிட்டிஸ் பாக்குறாங்க. சுகரே இருந்தாலும் பரவாயில்ல, வெல் செட்டில்டா இருக்கிறாங்கன்னு தான் பாக்குறாங்க. இதனாலே பாதி பேர் சிங்கிள் பசங்களாவே சுத்தி இருக்காங்கன்னா பாருங்க. பணமும் மன நிம்மதியும் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி தான். ஆனா இந்த விஷயத்துல அண்ணன் இல்லாம தம்பியால தனிச்சு வாழ முடியாது. பணம் இருந்தா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், பினான்சியல் இஷ்யூஸ், வாழ்வாதாரத்தின் அச்சுறுத்தல், இந்த மாதிரி எந்த விஷயத்தை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஆனா மன நிம்மதியை மட்டும் வச்சுட்டு தக்காளி வெங்காயம் கூட வாங்க முடியாது. ஆமா, அந்த காலத்துலலாம் காசி, ராமேஸ்வரம் அதெல்லாம் போகணும்னா மாட்டு வண்டியில ஏறினு தான் போகணும். மாட்டு வண்டியில 30 பேர் ஏறின போனா திரும்பி வர்றது 2 ஆளா இருக்கும். அதுவும் அந்த மாடுங்களா தான் இருக்கும். ஆனா இப்ப என்ன அப்படியா? ஜாலியா பிளைட்லயோ இல்ல ட்ரெயின்லயோ ஏறிட்டா ஈஸியா சுத்தி பார்த்துட்டு ஈஸியா திரும்பி வந்துடலாம். அதுக்கு அதெல்லாம் வரத்துக்கு முக்கியமான காரணமா இருந்தது பணம் தானே. இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை தானே. யோசிங்க மக்களே, யோசிங்க.
நம்ம டிவில எல்லாம் ஐபிஎல் பார்க்குறோமோ இல்லையோ நிமிஷத்துக்கு நிமிஷம் இன்சூரன்ஸ் ஆட பார்ப்போம். அதில் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா நம்ம வாழ்க்கையில கஷ்டமெல்லாம் தீர்ந்துருக்கும்ல. இந்த மாசம் எப்படியோ அன்னிக்கிட்ட கடன் வாங்கி நான் சமாளிச்சுட்டேன், இனிமே எப்படி சமாளிக்க போறணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குடும்பத்தால பணம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா மன நிம்மதியோட அன்போட வாழ முடியுமா? யோசிங்க. இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்? பணத்துக்கு. இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறோம்? பணம் வச்சு. அப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கியமானது எது? பணம். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி என்னோட பேச்சை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பணம் இருந்தா நம்மளோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மட்டும் உதவுறது இல்லாம மற்றவங்களோட வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கவும் உதவுது. பணம் இருந்தா 4 பேருக்கு நல்லது செய்யலாம். நிறைய பணம் இருந்தா 40 பேருக்கு கூட நல்லது செய்யலாம். அந்த இல்லாதவங்களுக்கு நம்ம பணத்தை கொடுத்து உதவுறப்ப அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அவங்க நல்லா இருக்கணும் சாமின்னு. அந்த சந்தோஷத்தை பணமும் வெற்றியும் தவிர வேற எதுவும் தராது. நன்றி. வாழ்க்கைக்கு தேவையா இல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையானதா? நல்லா கூர்ந்து கவனிக்கணும் சார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு தேவை பணம், நாங்க ஒத்துக்கிறோம், இல்லவே இல்லைன்னு சொல்லல. பணம் கண்டிப்பா தேவைதான். ஆனா இந்த நோட் தட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை. சோ அப்ப அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கறது எதுங்கிறது தான் பார்க்கணும். வாழ்க்கை வாழ்றது கண்டிப்பா எல்லாருக்கும் பணம் தேவை, நான் அதை மறக்கவே இல்லையே. நாங்க எல்லாருக்கும் தேவை, அது நாங்க உடன்படுறோம், எதிர்த்தே பேசல. ஆனா முன்னாடி இருக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிற வரும்போதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். சரி, இப்ப நம்ம ஒரு சின்ன கதை சொல்றேங்க. என்னன்னா, ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு வந்து டெய்லி ஒரு வேலைக்காரனை பார்ப்பாரு. அவங்க வருவாங்க, ரொம்ப ஆடி பாடி சந்தோஷமா பாட்டு பாடிட்டு வேலை செஞ்சுட்டு போவாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப யோசனையா இருக்கும், நமக்கு இவ்வளவு நாள் இருக்கோம், நமக்கு ஒரு இவ்வளவு சந்தோஷமா நம்ம இல்லையே, நமக்கு ஏகப்பட்டதை யோசிக்கிறோம், இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா ஒரு தொழிலாளி, இவன் இவ்வளவு சந்தோஷமா ஆடிட்டு பாடிட்டு வேலை செய்யறான், எப்படி இது சாத்தியப்படுதுன்னு அமைச்சர் கூப்பிட்டு கேட்டாங்க. அமைச்சர் என்ன சொன்னாங்க, சரி நீங்க ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க சார், நான் காரணத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, 1 வீக் கழிச்சு பார்த்தா அவர் ஒரு மறுநாளே என்ன பண்ணாரு, அவரு அந்த தொழிலாளி முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி ஒரு 99 ஒரு 10 காசு, ஒரு 90 வராகன், அந்த காசுல வந்து 1 குறைச்சி ஒரு 99 வராகன் வந்து வச்சுட்டாரு. காலையில எழுந்து வந்து அந்த தொழிலாளி பாக்குறாங்க. பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இது வந்து உனக்கு வந்து கொடுத்த வந்து பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாரு. அந்த தொழிலாளி வந்து அதை பாக்குறாங்க. பார்க்கவே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்பயுமே 99 வைக்க மாட்டாங்கல்ல, வச்சா 100 பவுன் அந்த வராகனா வைக்கணும், இல்லைன்னா இதா வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு வராகன் குறையுது இல்லை, அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அந்த காயின் அந்த வராகனை பார்த்துட்டு அந்த சந்தோஷம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன சொல்றாங்க, நம்ம அந்த ஒரு வராகன் மிச்சமா இருக்குது இல்லை, ஸோ இந்த ஒரு வராகனை நம்ம எப்படியாச்சும் சேர்த்து அந்த 100 வராகனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சேர்க்க ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு வராகனை தேடுறதுக்காக சேர்க்கறதுக்காக உழைக்கிறாங்க. அப்ப வந்து சேர்க்கும் போது அவங்க வந்து ஒரு வாரத்திலேயே வந்து அந்த ராஜா பாக்குறாரு. அந்த தொழிலாளி பார்த்தா ரொம்ப சோகமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே வராங்க. அப்ப வந்து அமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறாங்க, முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு, ஆனா இப்ப வந்து ஏன் இவ்வளவு வந்து உற்சாகம் இல்லாம வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு, அந்த வராகன் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம், ஆனா அதே மீறி இருக்கிறத தேடும் போது அந்த வெற்றியோட இலக்கை நிர்ணயிச்சு அதுக்கு மேல அந்த ஒரு வராகனுக்காக அவர் யோசிக்கிறார் பாத்தீங்களா, அப்ப வந்து அவரோட சந்தோஷத்தை அதை தொலைச்சிடுறாரு. சோ அப்ப மகிழ்ச்சியான இதுன்னா மனங்களை கொடுக்கறது மகிழ்ச்சி எல்லாருக்குமே போதுங்கிற மனசு, அதுதான் மன நிம்மதி. சரிங்களா? இப்ப ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறாங்க, டீச்சர் வந்து கொடுக்குறாரு கொஸ்டின் ஆன்சர் ஷீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப ஒரு பையன் வந்து ஒரு 80 அவன் யூஸ்வலா 80 எடுக்கிறவன் 90 எடுத்துட்டான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. எப்படின்னா 80 தான் எடுப்போமே எப்பயுமே, இப்ப நம்ம 90 எடுத்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான்.
அவங்க பக்கத்துல இருக்கிற பையன் வந்து அடுத்தது அவங்க மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. அவன் வந்து ஒரு 98 எடுத்துட்டான். உடனே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அவன் 98 எடுத்துட்டானே, நான் 90 தானே எடுத்திருக்கேன். அப்ப என்ன ஆகுது, அவனோட சந்தோஷம் குறைஞ்சுது. அப்ப சந்தோஷம் எதை, மன மகிழ்ச்சி எதை நிற்குது, நான் எனக்கு என்னன்னு நான் பார்க்காம அவனுக்கு என்னன்னு நான் பார்க்கும்போது அந்த வெற்றியை வந்து நான் நிர்ணயிக்கிறேன். அவனோட இடத்த நான் பிடிக்கணும். அந்த வெற்றி என்னோட இலக்கு வந்து மாறும்போது என்னோட மன நிம்மதி வந்து பறிபோயிடுது. ஸோ அப்போ அந்த வெற்றி வந்து எங்க வந்து நிற்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெற்றி வந்து மன நிம்மதியை கொடுக்கும், பணம் மன நிம்மதியை கொடுக்கும். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. எப்படி சொல்ல வரேன்னாங்க, ஒரு லைக் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப போராடுறாங்க. போராடி வந்து லவ் மேரேஜ் ஜெயிச்சிடுறாங்க. அது வெற்றியா? இல்லை நான் ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு கார் வாங்குறது ஒரு இலக்குன்னு வச்சு நான் ஒரு கார் வாங்கிட்டேன், அது வெற்றியா? வெற்றிங்கிறது எதை நிர்ணயிக்கிறது? நான் ஒரு 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 வீடு வாங்குறது எனக்கு வெற்றியா, இல்லது நான் ஜெயிச்சிட்டேன்னா அது வந்து வெற்றியா? வெற்றிங்கிறது இப்ப வந்து அந்த வெற்றி வந்து மகிழ்ச்சியை நிர்ணயம் பண்றது இல்ல. அந்த காதல் திருமணம் கல்யாணம் பண்ணி வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அது எப்ப வந்து மன நிம்மதியை தரும்னா 2 பேர் அன்பும் மன நிறைவு இருந்து விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கையில் தான் மன நிம்மதி உள்ளது. சரிங்களா? வெற்றியை நிர்ணயம் பண்றது சரிங்களா, பணமோ இல்லை வெற்றியோ கிடையவே கிடையாது. ஸோ வெற்றி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன வயசுல பசங்களை வளர்க்க நீ வந்து ஒரு 10th எழுதிடு, +2 எழுதிடு, நீ ஜெயிச்சிருவ, காலேஜ் போய் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லா பசங்களும் சொல்லுவோம். ஸோ வெற்றியை ஒரு நேரத்தில் நிர்ணயம் பண்ணிட்டீங்க. உழைப்பாங்க நீட் எக்ஸாம் எழுதி போயிட்டு காலேஜ் குள்ள போயிடுவாங்க. காலேஜுக்குள்ள போனேன்னு உங்க வெற்றியோட இலக்கு மாறிடுது. அப்ப என்ன பண்ணுது, உள்ள சேர்ந்துட்ட அப்படியே இப்பதான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பிஜி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுது. ஸோ வெற்றியோட இலக்கு மாறும்போது அவங்களோட மன நிம்மதி போயிடுது. அடுத்தது வந்து இலக்கு மாறிடுது. சரிங்களா? அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, செட்டில் ஆகிட்டுனா நீங்க ஒண்ணு இல்லை, இதுக்கு ஒரு பிஜி முடிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிடு. ஸோ இலக்கு மாற 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 உங்களோட வெற்றி மாறுது, ஆனா மன நிம்மதி பறி போயிடுது. அதுக்காக நான் அதை படிக்க வேண்டாம் சொல்ல, அவங்க பிடிச்சி மன நிம்மதி எனக்கு நான் சொல்றது ஒரே ஒரு கருத்து தாங்க சார். வெற்றியோ பணமோ சரிங்களா, தேடி எனக்கு தேவை எது இருக்குன்னு நான் நிர்ணயம் பண்ணணும். என்னை சுற்றி இருக்கவங்க நிர்ணயம் பண்ணவே கூடாது. சுற்றி இருக்கவங்க நான் நிர்ணயம் பண்ணும்போது எனக்கு பேர் பிரஷர் வரும். ஸோ இவங்க கார்ல போறாங்க, எனக்கு எது தேவை, நான் நடந்துதான் போவேன்னா எனக்கு எது தேவை, என்னோட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனா எனக்கு என்ன தேவைக்குது நான் தான் முடிவு பண்ணணும். அப்ப அது எனக்கு மகிழ்ச்சியை தரும். ஸோ அது வந்து மற்றவங்க நிர்ணயம் பண்ணக்கூடாது. சரி, 3வது ஒரு இது என்னன்னா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது வெற்றி வந்து இலக்கு இல்லை. சரிங்களா? மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை முக்கியமான மன நிம்மதி, இன்னொன்று அன்பு. சரிங்க சார், இப்ப நான் இன்னொன்று சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்னேறது, ஒவ்வொரு வந்து வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும். அதாவது படிப்பு, திருமணம், பிள்ளை வளர்ப்பு, சரிங்களா, அதுக்கப்புறம் முதியோர்களை அப்பா அம்மாவுக்கு கவனித்தல், ரிட்டையர்மெண்ட் லைஃப். சரிங்களா? இது ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறது எது? திருமணம் வச்சுக்கோங்க. நீங்க சாதாரணமா கல்யாணம் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணுங்க, இல்ல 10 லட்சம் ரூபாய் இல்ல 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப சொல்றாங்கல்ல பணம், அந்த பணம் லைஃபை லீட் பண்ணுமா? சரிங்களா? மன விட்டு கொடுத்தல், அன்பு, மனநிலை, இத வந்து ஒரு வாழ்க்கையை சக்சஸ் ஆகுமா ஒரு திருமணத்தை? சோ இது வந்து திருமணத்தை வந்து சக்சஸ் ஆகுறது நான் சொன்ன 2. சோ இது வாழ்க்கையில ஒரு பங்கு. 2வது பிள்ளை வளர்ப்பு. பிள்ளை வளர்ப்புட்ட காசு எல்லாம் நான் சம்பாதிக்கிறேன், கிளினிக்ல போய் உட்காருறேன், கேஸ பாக்குறேன். சரியா? நீங்க ஒரு மலையை ரசிக்காம, ஒரு கவிதையை ரசிக்காம நீ வாழ்றது உனக்கு கொடுத்துறேன், நீ போய் டியூஷன் காமிச்சு விடுறேன். நான் உட்காந்து என் டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல், சரிங்களா, நான் பணம் மட்டும் அந்த இடத்துல, வெற்றியும் பணமும் அங்கு பேசப்படுமா? அந்த குழந்தைக்கு தேவையது. சோ இந்த வாழ்க்கை வந்து பிள்ளை, குழந்தை, திருமணம் எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. தனியான வாழ்க்கையில் இதெல்லாம் உடன்பட்டதுதான் வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை வந்து வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு இது எல்லாமே. 2வது வந்து இன்னும் லாஸ்டா முடிச்சிருங்க சார், நம்ம எல்லாம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கோம். சரிங்களா? எங்க நான் டெய்லி அனுப்புறேங்க, நான் எங்க அனுப்புறதுக்கு பணம் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? டெய்லி நீ சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டேன். சரிங்களா? இன்னும் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் டெய்லி நான் என்ன பண்ணேன்னு கேட்காம உங்க பையங்க எல்லாருமே பணத்தை வெற்றி மட்டும் பேசுனா ஒத்துக்குவீங்களா? அப்ப வாழ்க்கைக்கு எதுங்க? அன்பு, மனநிலை, இது எல்லாமே இந்த வயசுக்கு நமக்கு தேவை.
மன நிம்மதியும் வாழ்க்கைக்கு தேவை மன நிம்மதியும் கூட வந்து அன்பும் தான். அடுத்த டார்கெட் சொல்லணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த பணம் வந்து தேடிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தேடும்போது வந்து மன நிம்மதி இழந்துருவாங்கன்னு சொல்றாங்க. சார் நீங்கள் பேசுங்க. மிகுந்த நிதியும் அளவில்லாமல் கொண்டுள்ள நடுவர் அவர்களுக்கும் மிகுந்த அன்பும் மகிழ்ச்சியுடன் திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி ஏலகிரிக்கு பணமின்றி வந்துள்ள என்னுடைய எதிரணி தோழமைகளுக்கும் வெற்றி பெறுவதற்குடன் அமர்ந்துள்ள என் அருமை மக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு கருவறையில் இருந்து வெளியில் வருவது முதல் கல்லறை சென்றடைவது வரை பணம் தேவை. ஈஸியா சொல்லிட்டாங்க, குழந்தை வளர்க்கறதுக்கு எல்லாம் சிம்பிளா காசு உண்டு. ஆனா இல்ல, இங்க காம்ப்ளான் குடித்து வளர, நல்ல ஆரோக்கியமான சத்துள்ள உணவு பெற, நல்ல பள்ளி கல்லூரி வாழ்க்கை அமைய, வேலை பெற, உடற்பயிற்சி செய்ய, ஊர் சுற்ற, ஒன்று கூடி பேச, திருமணம் செய்ய, ஓய்வு வாழ்க்கை சிறப்பாக அமைய, நன்கொடை கொடுக்க, ஏன் இங்கு எந்த தேவைக்கும் பணம் மிகுந்த தேவை. நடுவர் அவர்களே, திரைக்கடல் தேடி ஓடியும் திரவியம் தேடி என்றார் அவையார். இங்க யாரும் வந்து மஸ்கட்டுக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அன்பை தேடி போகல. அன்பும் மனநிறைவும் போதும் என்று இருந்தால் அவர்கள் தங்கள் சொந்த ஊரிலேயே இருக்கலாம். கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாமே. இங்க எதை தேடி எல்லாம் ஓடுறாங்க? பணம். பணம் இருந்தால்தான் இங்க எல்லாமே நடக்கும் என்பதால் தான் பணம் தேடி அனைவரும் கடந்து போகிறார்கள். மேடம் சொன்னாங்க, அவங்க அன்பை பத்தியே சொல்லல. எதிரணியோட வெற்றி பணம் தேவையில்லை, எங்களுக்காக எதிரான கருத்துக்களை தான் அவங்க தெரிவிச்சாங்க. பேரண்ட்ஸுக்கு மணி கொடுத்துட்டா போதுமா, நான் அன்பா கேட்க வேணாமான்னு கேட்கிறாங்க. பெற்றோர்களை கவனிக்க, அவர்களுக்கு ஒரு சிறந்த சிகிச்சை, உயர்தர ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுக்க இங்க எத்தனை பேரால் முடிகிறது? நல்ல பணம் வசதியும் வெற்றியும் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொடுக்க முடியும். சைக்காலஜி ஆஃப் மணி என்றது சொல்லியிருக்காங்க. வேற எதுக்காகவும் இல்லாட்டாலும் தன்னம்பிக்கைக்காகவும் மன நிறைவுக்காகவும் கண்டிப்பா நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது சைக்காலஜி ஆஃப் மணில சொல்லியிருக்காங்க. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னாங்க. யாருக்கும் ஈஸியா சும்மா நடந்து போனா விழுந்துருமா? விழாது. இங்க நிறைய பணம் சம்பாதித்து அதன் மூலம் கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குத்தான் அது கிடைக்கும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்றார் திருவள்ளுவர். அதாவது நல்ல முறையில எவ்வளவு பணம் நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பணம் நமக்கு அறமும் கொடுக்கும், இன்பமும் கொடுக்கும். அவங்க மேடம் சொன்னாங்க, நான் ஓபியில உட்காந்து சம்பாதிக்காட்டா காசு வருமானு. அவங்க நீட் எழுதி இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். வெற்றியை தேடி ஓடியதால் தான் இந்த மருத்துவர்களாக இங்க அமர்ந்து ஏழைகளில் முற்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது வெற்றியை தேடி நம்ம ஓடாம சரி சரி அவன் ஃபர்ஸ்ட் வரானா போடா நீ எடுத்துக்கோ ரேங்க் அப்படின்னு விட்டு இருந்தா நம்ம யாரும் டாக்டர் ஆயிருக்க முடியாது. அன்னைக்கு நம்ம வேற போட்டி இருந்தது. இப்ப நீட்டு அப்போ ஒரு என்ட்ரன்ஸ், அப்ப கிளாஸ்ல ஒரு 50 பேருக்கு நம்ம முதல் மாணவியா மாணவனா வரணும்ட்டு நம்ம ஒரு நடந்த போட்டியில பெற்ற வெற்றியாலேயே இன்று மருத்துவராக அமர்ந்து இன்று நம்ம ஓய்வு நேரத்தையும் நம்ம கவிதைகள் எல்லாம் இழக்கல. கவிதையும் நம்ம படிச்சுக்கிட்டு நம்மளுடைய தொழிலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் சந்தோஷமா இருக்க பழகி கொண்டிருக்கிறோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தம்பி சொன்னார், டாடா பிர்லா, இப்ப கரெக்டா சுந்தர் பிச்சை, நாராயணமூர்த்தி, சுதாமூர்த்தி, அவங்க எல்லாம் வந்து நன்கு படித்து வெற்றி பெற்று பெரும் பொருள் ஈட்டியதால் தான் அவர்களும் உயர்ந்து அவர்கள் குடும்பம் உயர்த்தி சமூகத்தை உயர்த்தி நாட்டை உயர்த்தி உலகத்தையே என்று உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா அதிபருக்கு அடுத்து அவர் பெரும் பணக்காரர் தான் என்று அமெரிக்காவையே ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் பணம் இல்லை, அவர் அந்த வெற்றி பெறவில்லை என்றால் அவர் அந்த இடத்தில் இருக்க முடியாது. யார் அவர்? எலன் மாஸ்க், ட்ரம்பையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் என்ன இருக்கிறது? அவர் அந்த அன்பும் மற்ற அவர் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு தடையாக இருக்கிறது அந்த பணம் இல்லை. அன்பு அங்கே இல்லை. அந்த அன்பு பணம் வந்து அன்பை கொடுக்கும். ஆனால் வெறும் அன்பும் மனநிறைவும் பணத்தை எங்கேயாவது கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக கிடையாது. அதை வந்து எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்களே,
சார் நடுவர் அவர்களுக்கு எப்பொழுதவே பெயர் கருணையும் நிதியும் சேர்த்து வைத்து விட்டார்கள். ஸோ தீர்ப்பு 2 பக்கமும் தான் நடுவர் திறமையோடு தருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வரப்புயர நீர் உயரும், நெல் உயர நீர் உயரும் என்பது போல இங்கு பணம் வர வெற்றி வரும், வெற்றி வர குடும்பம் உயரும், குடும்பம் உயர இங்க சமூகம் உயரும், சமூகம் உயர நாடு உலகம் எல்லாமே உயரும். ஆக எல்லாவற்றிற்குமே பணம் தேவை. எதற்காக தேவையில்லை என்றாலும் இங்கு பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்திற்காக கட்டாயம் எங்களுக்கு பணம் தேவை. நாங்கள் அந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டே என் தோழி பணமும் வெற்றியும் முக்கியமில்லை வாழ்க்கைக்கு என்று கூறி சென்றிருக்கிறார். அந்த நம்மளுடைய பணமும் நம்மளுடைய வெற்றியும் தான் ஒரு மமதையுடன் நம்ம இங்கே வீட்டிற்க வைத்திருக்கிறது. அதை நடுவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடிகொடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து. இதுக்கு என்ன அர்த்தம்னா சோம்பேறித்தனமா இருந்துக்கிறது, கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிக்கிறது. அதாவது ஓடி ஓடி உழைச்சு அப்படின்னு தேவையில்லை, எனக்கு பிராக்டிஸ்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு இருக்கிற காசு போதும் அப்படின்னு உட்கார்ந்துக்கிறது பேர் மன நிறைவு கிடையாது, சோம்பேறித்தனம். அந்த மாதிரி ஒரு சோம்பேறி குடியோட அவன் அழியறதுக்கு முன்னாடியே அவன் குடி அழிஞ்சிடும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லி சென்றிருக்கிறார். பணம் தேடு, பொருள் தேடு அப்படின்னு பாரதியார் புதிய இல்லைன்னா அவர் பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய கவிஞர்கள் அந்த காலத்துல பணமின்றி தவித்திருக்கிறார்கள். அதனால்தான் கவிஞர்கள் அந்த தொழிலையே எடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உள்ள கவிஞர்கள் நன்கு சம்பாதிக்கிறார்கள். யாரும் கவிதையை சும்மா எழுதி தருவதில்லை. பாட்டு எழுதுறாருன்னா சும்மா இல்லை. அதனாலதான் அந்த திரை இசை பாட்டை கூட போட்டோம். பணம், காசு, துட்டு, துட்டு, மணி அப்படின்னா அதை எதிரிச்சு அந்த பாட்டு. வெறும் அன்பு இதெல்லாம் நமக்கு பெற்று தராதுங்கிறத நடுவர் அவர்களுக்கு மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமேசான்ல அன்பால எதையாவது ஆர்டர் போட முடியுமா? காசு தட்டினாதான் அங்க அமேசான்ல கூட ஆர்டர் போட முடியும். ஆட்டுக்கறிய மனநிறைவுடன் ஆட்டுக்கறியை கூட பெற முடியாது. பணம் தான், அதுக்கு கூட எல்லாம் வேணும். அருளில்லா சென்றிருக்கிறார்கள், பணம் 10 செய்யும். அதனால நடுவர் அவர்கள் பணமும் வெற்றியும் தான். ஏன் ஐயா அவர்களே திருவண்ணாமலையில சேர தெரியும் அப்படின்னா அவர் அன்பானவர், பண்பானவர், அவர் நல்லா ஓபி பாப்பர் அப்படின்னா கூட அவருடைய வெற்றி, அதற்கு பின்னாடி அவர் சம்பாதித்த பணம் தான் அவரை திருவண்ணாமலையில் ஒரு அசைக்க முடியாத குழந்தை மருத்துவராக ஆகியிருக்கிறது. அதனால இந்த சபையோருக்கும் அனைவருக்கும் சொல்லி செல்வது, பணத்தை அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா யாருமே பிராக்டிஸ்ல வெறும் அன்பா நம்ம பேசிட்டு காசு வாங்காம பிராக்டிஸ் பண்ணணும். அது இல்லை. எல்லாருமே எல்லாத்துக்கும் நிர்ணயிச்சு நாங்க பணம் தான் வாழ்க்கை என்று கூறவில்லை. ஆனால் பணமும் அதனால் பெரும் வெற்றியும் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பணம் அன்பை கொடுக்காது யாருங்க சொன்னாங்க? இங்க பணம் நிறைய வச்சிருந்தா அன்பிற்காகவே அடையும். அதன் மூலம் இந்த 4மே பெற்று மகிழ்ச்சியுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சபையோருக்கும் எதிரணியினருக்கும் நடுவர்களுக்கும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்போடு வணக்கங்கள். அதாவது நிலையானதும் உண்மையானதும் மகிழ்ச்சிக்கு அடித்தளமாகவும் அமைவது அன்பும் மகிழ்ச்சியும். அன்புங்கிறது மனித வாழ்வின் ஆதாரம். அன்பு அதாவது மனிதன் பொதுவாகவே ஒரு சமூக விலங்கு. அதாவது சமூக விலங்குன்னா என்னன்னா சார்புடைய, அடுத்தவங்களை சார்புடைய விலங்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்பு, பாசம், உறவுகளின் அரவணைப்பு ஆகியவையே உயிர் மூச்சு. பணம் கொடுக்கும் வசதிகளை விட பாசம் கொடுக்கும் பாதுகாப்பும் அதன் உணர்வும் அதனால் ஒரு மகிழ்ச்சியும் மிக மிக பெரியது. குடும்பத்தின் அன்பு, நண்பர்களின் நேசம், சமூகத்தின் அங்கீகாரம் ஆகியவைதான் ஒரு மனிதனை இன்பத்திலும் துன்பத்திலும் தாங்கி பிடிக்கின்றன. பணமும் வெற்றியும் இதை ஒருபோதும் முழுமையாக தந்துவிட முடியாது. தனிமையில் வாழும் கோடீஸ்வரர்களும் வெற்றி பெற்றும் நிம்மதியை இழந்தவர்களும் இதற்கு சாட்சி. அடுத்ததான் மனநிறைவு. மனநிறைவுங்கிறது என்னன்னா நம்மளோட உள் அகமகிழ்ச்சியின் ஒரு திறவுகோல் தான் மனநிறைவு. அதாவது என்னன்னா நடுவர் அவர்களே, அன்பும் மனநிறைவும் மனசுக்குள்ள நம்மளோட இன்டர்னல், அதாவது அன்பு, மனநிறைவு, அடுத்து மகிழ்ச்சி, இது 3ம் நம்மளோட மனசுல 3 அறைகள், அடுத்தடுத்த அறைகள்.
நீங்க ஒன்றை வந்து உண்மையா தேடிட்டீங்கன்னா அடுத்து அதாவது மனநிறைவின் அடுத்தபடி மகிழ்ச்சி தான். நீங்க தேடிலாம் போக தேவை, அது மகிழ்ச்சி தான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மனநிறைவு என்பது இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது, வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்வது. மனநிறைவு என்பது ஆசை இல்லை அப்படி அது அர்த்தம் கிடையாது. மனநிறைவு என்பது துறவரம் கிடையாது. மனநிறைவு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நிகழ்காலத்துடன் வாழ்க்கையை வாழ்றது, மன அமைதியும். இது நேர்மறையான நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஆல்வேஸ் பாசிட்டிவ் திங்கிங் that leads your life and always it gives happiness. எப்பவுமே இந்த பணம் என்ன பண்ணுன்னா உங்ககிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத பற்றியே தான் யோசிப்போம். இதே மனநிறைவுன்னா என்ன அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி உணர்வுடன் இருக்கிறது தான் மனநிறைவு. தேவைகளையும் விருப்பங்களையும் வேறுபடுத்த உதவுது. தேவை எனக்கு என்ன சார் தேவை, அது இருந்தா போதும். என்னோட விருப்பம் 1000 இருக்கலாம், எனக்கு என்ன தேவையோ அதுதான். ஸோ அது வேறுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மனநிறைவு அடைந்தால் மட்டும்தான் இந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும். திருப்தியற்ற மனம் எப்பவுமே நிம்மதியை தொலைத்து விட்டு எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எப்ப ஒரு திருப்தி ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள், அன்பு, மனநிறைவு, இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த அன்பும் மனநிறைவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எப்பவுமே நீங்க ஆரோக்கியமான மனநிலையில இருப்பீங்க, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான வாழ்க்கை. அப்பதான் மகிழ்ச்சி. சும்மா மட்டும் பணத்தை வச்சு சரி எல்லாத்தையும் பிபி சுகர் இப்படி எல்லாம் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செலவு பண்றேன், அதுக்கு செலவு பண்ண இதெல்லாம் வேணும்னா சார் ஏன் சார் அதெல்லாம் வந்தது? நீங்க ஆரோக்கியமா வாழ்ந்தா உங்களுக்கு ஏன் சார் அதெல்லாம் வரப்போகுது? உண்மையான செல்வம் என்ன அப்படின்னா உறவுகளும் ஆரோக்கியம் மட்டும்தான். கோடிக்கணக்கில் பணம் இருக்கிற ஒரு பணம் இருக்கும், அதை அனுபவிக்க நல்ல ஆரோக்கியமோ அன்பான உறவுகளோ இல்லை என்றால் அந்த பணம் பயனற்றது. கோடியா கொட்டி தங்க மாலையை கட்டிருக்கலாம், அந்த அன்பு இல்லைன்னா அது சிறைச்சாலைக்கு சமம். வெற்றியில் இருக்கும் பல இந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடுவதிலும் அடுத்த இலக்கை நோக்கி ஓடுவதிலும் தங்கள் உடல் நலத்தையும் உறவுகளையும் இழந்து விடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த பணமும் வெற்றியும் அது நிலையான, அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலி நடுவர் அவர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்பது செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்டது. எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? பண்ட மாற்று முறைக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது இன்றைய டெஃபினிஷன். பணம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடங்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. வெற்றி என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே மகிழ்ச்சி, பணமும் வெற்றியும் மகிழ்ச்சிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. அது மகிழ்ச்சிக்கு கேரண்டி எல்லாம் கிடையாது, அது மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்காது. ஆனா அன்பும் மனநிறைவும் மகிழ்ச்சிக்கு கேரண்டி. அது மட்டும் இல்லாம அன்பு நீங்க பகிர்ந்துட்டே போகலாம், இன்னும் அன்பு பெருசாகிட்டே போகும். பணத்தை பகிர்ந்துக்க யாருக்கும் எந்த மனசும் கிடையாது. ஏன்னா வெற்றியே அவங்க ஓடி தவிர்த்து பிடிக்கிறதுலயே தான் இருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில இப்ப நம்ம இங்க எல்லாரும் இருக்கோம், வாழ்க்கையில கஷ்டப்படாம யாருமே வரல. ஒரு பெரிய துன்பம்ன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கும். அந்த துன்பத்தை நீங்க நினைவு கூறுங்க. ஒரு அன்போட கை, ஒரு அன்பு உங்களுடைய அன்பு சார்ந்த ஒருத்தர் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இருந்து நீங்க மீண்டும் வெளியே வந்திருப்பீங்க. தயவு செய்து நன்றியோட அவங்கள நினைவு கூறுங்க. அன்பு முக்கியம் சார். பணம் தேவை என்னன்னா சொல்லல சார், நாங்க சாமியார 4 பேர் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது சார். பணம் வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவை. ஆனா அது மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் ஒன்றும் கிடையாது. அதாவது பணம் ஒருவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவும் என்றாலும் அது மகிழ்ச்சி எல்லாம் கிடையாது. ஒரு கட்டம் வரை மட்டுமே வந்து பணம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுக்கு வந்து ஆக்சுவலா நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. இந்த முக்கியமான ரிசர்ச், சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் ஸ்டடி இருக்கு. ஹிடோனிசம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கு, எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கு. ஹிடோனிஸ்ட் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறவங்க. நமக்கு இந்த புக்ஸ்லேயே கூட நீங்க தரீங்கன்னா ஹிடோனிக் புக்ஸ் அப்படின்னு தரணும்னா மகிழ்ச்சியா படிச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய புக்ஸ்ல ட்ரெட்மில், ஹிடோனிக் ட்ரெட்மில்னா என்னன்னா அது ஒரு உடற்பயிற்சி சாதனம். நமக்கு தெரியும் எவ்வளவுதான் நீங்க ஓடினாலும் ஒரே இடத்துல இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சி நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்து ஒரு பேஸ்லைன் மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு திடீர்னு இன்பம் வருது, ஒரு எக்ஸாம்பிள் திடீர்னு போனஸ் ஒரு 1000 ரூபா வருது அப்படின்னா மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகமாகும். பட் கொஞ்ச நாள்ல அது திரும்பவும் பேஸ்லைன் மகிழ்ச்சிக்கு வந்துடும். இதே தான் துன்பத்துக்கும் கீழே போயிட்டு திரும்பவும் பேஸ்லைனுக்கு வந்துடும். இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன பொறி அப்படின்னா இந்த முன்னாடி 1000 ரூபா போனஸ் வந்து மகிழ்ந்தோம் பாத்தீங்களா, அடுத்த முறை அது 1000 ரூபாய்க்கு வராது.
2000 ரூபா, 3000 ரூபா, இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஓட வேண்டியதுதான். அதாவது பணமும் வெற்றியும் வந்து இந்த வாழ்க்கையில இந்த பணக்காரர்களால் சூழப்பட்ட அந்த ஒரு பொறி திரும்ப திரும்ப நீங்க ஓடிட்டே இருக்கும். அடுத்தது ரெண்டாவது கான்செப்ட், ரெண்டாவது ரிசர்ச் ஸ்டடி, முக்கியமான ஸ்டடி. அந்த ஸ்டடி என்னன்னா ஈஸ்டர்லின் பாராடாக்ஸ். பாராடாக்ஸ்னா முரண்பாடு. ஈஸ்டர்லின் பாராடாக்ஸ் அந்த ஸ்டடியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பணம் வந்து அடிப்படை தேவைகள் வரை மீட் பண்ற வரைக்கும் தான் பணமும் மகிழ்ச்சியும் நேர் விகிதத்துல போகும். பணம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அதற்கப்புறம் அந்த அடிப்படை தேவைகளுக்கு அப்புறம் பணம் அதிகமாக அதிகமாக உங்கள் மகிழ்ச்சியை எடுக்கும், கொடுக்கவே கொடுக்காது. வெற்றி என்பது ஒரு லட்சியத்தை அடைவது, அவ்வளவுதான். ஒரு திருப்தியை கொடுக்கும். அதுக்காக அது வந்து மகிழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க வெளியிருந்து பார்க்கறதுக்கு பெரிய வெற்றி பெற்ற மாதிரி இருக்கும், ஆனா உள் மனசுக்கு தெரியும், உள் மனசுக்கு வந்து வெறுமையா தான் இருக்கும். பணமும் வெற்றியும் மேலும் மேலும் வேண்டும் என்ற தீராத ஆசையும் போட்டி பொறாமை அதெல்லாம் தூண்டக்கூடியது. இது மன அழுத்தத்திற்கும் அமைதியின்மைக்கே வழிவகுக்கும். பணமும் வெற்றியும் நிலையற்றவை, அப்படி எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். பணத்தால் உடைமைகள் வாங்கலாம், ஆடம்பர வாழ்க்கையை வாங்கலாம், ஆனால் உண்மையான அன்பும் பாசமும் வாங்கவே முடியாது. நீங்க சொல்றீங்க இந்த 4 பேர் உங்களோட தாயன்பின் அதுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, உங்களோட தந்தை சொல்லுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, உங்க அன்பு கணவர் என்ன இல்ல அன்பு மனைவி அதுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, உங்க குழந்தையோட அன்புக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வேலை சொல்ல முடியும்னா தொடர்ந்து பேசுங்க, தள்ளி வைக்காதீங்க. நடுவர் அவர்களே, இப்ப நம்ம எல்லாரும் டாக்டர்ஸ், இன்னும் இப்ப ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னு சொன்னா எனி ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ அது நம்ம மைண்டுக்குள்ள ஓடும். ஆல்வேஸ் பெனிஃபிட் பெட்டரா இருக்கும்போது நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்றோம். அந்த மாதிரி இப்ப இதை எடுங்களேன், அன்பு மனநிலை. ரிஸ்க் என்ன? ரிஸ்க் வந்து தவறான நபர்கிட்ட நம்ம செலுத்துற அன்பு, இல்ல அதிகப்படியான அன்பு சில நேரத்துல சுதந்திரத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம், இல்லைன்னா அன்பை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம். இது ரிஸ்க். இதை வந்து மனநிறைவோட ஒருத்தர் இருக்கும்போது இந்த ரிஸ்க் எல்லாம் தானா கண்டுபிடிச்சு அவங்க அதுல இருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ நமக்கே இதுல இருந்து வெளியே வர ஈஸியான வழி இருக்கு. அடுத்தது பெனிஃபிட், எப்போதும் ஆனந்தம் மகிழ்வு. இது பெனிஃபிட். அடுத்ததா நீங்க எதிரணி பாருங்க, பணம் மற்றும் வெற்றி. இதோட ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய மூச்சு வாங்குது, திருட்டு கொள்ளை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இருக்கிற எல்லாத்தையுமே இது ஒண்ணுதான் காரணம், பணம் தான் காரணம். ஸோ இது ஃபுல்லா ரிஸ்க் வந்து ஒரு பெரிய ரிஸ்க், ஒரு 20% அதுக்கு அப்புறமா படிக்கிறதுனால. பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை தேவை வரைக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும், அதுக்கப்புறம் போலியான மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருக்குதுன்னு நினைச்சுக்குவாங்க, அதுக்கு கிளர்ச்சி, அது மகிழ்ச்சி கிடையாது. கடைசியாக இறுதியாக ஒரே ஒரு உருவகம் மட்டும் என்னன்னா, அதாவது மகிழ்ச்சி என்பது ஒரு கடல் மாதிரி. அதுல வந்து இந்த அன்பும் மன நிறைவும் வந்தது. அன்புங்கிறது ஒரு மீன் மாதிரி, அது உங்க மனசுல இருக்கிற மாதிரி. சின்ன அன்பா இருந்தா சின்ன மீன், பெரிய அன்பா இருந்தா பெரிய மீன். மனநிறைவுன்றது ஒரு திமிங்கலம். இயற்கையோட நியதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனும் திமிங்கலம் அன்பும் மனநிறைவும் எப்பவும் மகிழ்ச்சி கடல் நீங்கிறது தான் இயற்கையோட நியதி. பட் இந்த பணமும் வெற்றியும் என்ன தெரியுமா, நம்மளாம் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. கலங்கரை இலக்கம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும், உயரமா இருக்கும், நல்ல சுற்றுலா தரும், நல்லா அதாவது பேசுற பேச்சுக்கு கொஞ்சம் கூட இருக்கா. நான் தான் கடலுக்கே வழிகாட்டுறேன் கூட சொல்லுவாங்க இந்த கலங்கரை இலக்கம். இவங்க எப்பவும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மகிழ்ச்சி எப்பவும் கடல் எப்பவும் இவங்க எப்போ மகிழ்ச்சி ஆவாங்கன்னா, அந்த கடலே வந்து சுனாமி மாரி வந்து பொங்கி வந்து இவங்க நினைச்சாதான் உண்டு. அதுவும் ஒரு டிரான்சியண்டா தான் அந்த மகிழ்ச்சியும். ஸோ எனவே நடுவர் அவர்களே, அன்பும் மனநிறைவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை. பணமும் வெற்றியும் ஒரு ஊறுகாய் போன்றது. அவ்வளவு. பெருசா இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு இருந்தாலும் வந்து நம்ம மனசுதான் காரணம். கொஞ்சம் இருந்தாலும் அதை ஹாப்பியா இருந்தா அதோட ஹாப்பியா இருக்கலாம். அந்த ஹாப்பினஸ் வரலன்னா திரும்ப திரும்ப ஓடினா தான் இருக்கணும். ஸோ எவ்வளோ இருந்தாலும் சரி, நம்ம மனசுல தான் இருக்குது நம்ம ஹாப்பினஸ். பணத்தால் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எங்களுக்கு பணம் கணிந்ததால் நடுவராக அமர்ந்திருக்கும்
ஐயா கருணாநிதி அவர்களே, திருமகளை வசைபாட வந்திருக்கும் எதிரணி பாச மலர்களே, லட்சுமி பிரகாசமாய் வீட்டிருக்கும் எனது அருமை தோழர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இந்த பூமி பந்தை சுற்ற வைப்பது பணம்தான் என்று சொன்னால் மிகையாகாது. சுழன்றும் ஏற்பினது உலகம் என்று வள்ளுவர் கூறினார். சுழன்றும் ஏற்பினது உலகம் என்றால் அந்த உழவன் உழைப்பால் வருகிற பணத்தினால் தான் இந்த உலகம் சுற்றுகிறது, தானாக சுற்றவில்லை. நீங்கள் பணத்தை ஒரு கண்ணோட்டமாக பார்க்கிறீர்கள், பணம் என்பதை தாள்களாக பார்க்கிறீர்கள், நாணயமாக பார்க்கிறீர்கள். ஆனால் நாங்கள் அந்த பணத்திற்கு பின்னால் நிற்கும் உழைப்பை பார்க்கிறோம். உழைப்பு இல்லை என்றால் பணம் வராது. வீட்டிலே சும்மா உட்கார்ந்து விட்டு கனகதார சோஸ்திரம் சொன்னால் தூரையை பித்து கொண்டு காசு கொட்டும் என்று நினைக்கிறீர்களா? அது அந்த காலம் மேடம். இப்பெல்லாம் உழைச்சாதான் பணம். உழைக்காம வீட்டுல உட்கார்ந்து எங்க இருந்து பணம் வரும்? அதனால உழைப்பு தான் பணத்திற்கு முதல் அடிகோல். அந்த உழைப்பு தான் பணம். அந்த பணம் இல்லை என்றால் பூமி சுழல்வது நின்றே போய்விடும். இது அனைவரும் தெரிந்த உண்மை. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லோரும் சென்றங்கே எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈட்டெடுத்த தாயும் வேண்டாள், செல்லாது அவன் வாய்ச்சொல். இது ஔவையார் சொன்னது. எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி கல் தோன்றி மண் தோன்றி அதற்கு முன்னால் தோன்றிய தமிழ் எழுதிய ஒரு பாடல். அந்த பாடல் அன்றே கூறியிருக்கிறார்கள், மகிழ்ச்சியான வாழ்விற்கு தேவை பணம் என்று. ஏனென்றால் காசு இல்லாதவனை அவனுடைய மனைவியும் விரும்ப மாட்டாள், அவனுடைய தாயும் விரும்ப மாட்டாள். அவன் எது சொன்னாலும் அந்த வாய்ச்சொல் எடுபடாது. இது ஔவையார் கூறிய நல்வழி. சங்க காலத்திலேயே பணத்தின் முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. இது எதிரணி பேச்சாளர்களுக்கு புரிய வேண்டியிருக்கிறது என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நாம் திருவண்ணாமலையில் இருந்து இங்கே மலைகளின் இளவரசி இங்கே ஏலகிரிக்கு வந்திருக்கிறோம். பாசம் அன்பு என்ற இறக்கைகளை கொண்டு விரித்து கொண்டா இங்கே வந்தோம். இல்லையே, பணத்தை செலவழித்துதானே வந்தோம். இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு தேவை பணம் தான். பணம் பத்தும் செய்யும். அபிராமி அந்தாதில் கூறுவார்கள், தனம் தரும் கல்வி தரும் பலர் வருகா மனம் தரும் என்று. ஆகவே முதலாக கூறப்படுவது தனம். தனம் இருந்தால் மற்ற பாசமும் நேசமும் உறவுகளும் தானாக வந்து சேரும். கண்ணாடிகளை விட மிக துல்லியமாக காட்டுகிறது சில முகங்களை பணம் தான். பணம் நம்முடன் இருந்தால் செல்வந்தன், நம்மை விட்டு பிரிந்தால் நாம் ஏழை. பணத்தை கொடுத்தால் நாம் கொடையாளி, பணத்தை மற்றவரிடமிருந்து நாம் பெற்றால் நாம் கடனாளி. கடன் பெற்றால் உள்ளம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் என்று கூறினார். ஆகவே பணம் இல்லை என்றால் நாம் கலங்கிதான் நிற்க வேண்டியிருக்கும். இலங்கை வேந்தனே கலங்கி நிற்கும் போது நாம் எல்லாம் எம்மாத்திரம். பணம் இருக்கும் இடத்தை வைத்துதான் நம் மதிப்பும் மரியாதையும் நிர்ணயிக்கப்படுகிறது. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. ஆம், நாம் கடவுளை பார்க்க வேண்டும் என்றால், அருகில் நின்று பார்க்க வேண்டும் என்றால் விஐபி தரிசனம், அதாவது பணம் கொடுத்தால் தான் அருகில் நின்று பார்க்க முடியும். இல்லாவிட்டால் 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் இருந்தாலும் காத்தடுக்க நின்று கொண்டிருக்க வேண்டியதுதான். கையில் காசு வாயில் தோசை. வாழ்க்கையில் நாம் யாரை சந்தித்தாலும் நாம் யாரை நம் ரோல் மாடலாக வைத்திருக்கிறோம்? காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர்கள் யார்? இல்லை இல்லை, அம்பானி, பிர்லா போன்று வர வேண்டும் என்றுதான் நாம் உழைக்கிறோம். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை வைப்பதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே. எனவே காசு இல்லை என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்காது, எந்த நாணயமும் இருக்காது, அவனுடைய பேச்சு எங்குமே எடுபடாது. பணம் என்றால் தான் சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கும். ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பான்சர் செய்ய ஒரு பணக்காரரை அழைத்து வருகிறார்கள். அவருக்கு இசையை பற்றி ஒரு ஞானமும் இல்லை. ஆனால் அவர் பணக்காரர் என்ற ஒரே ஒரு அங்கீகாரத்தினால் அவர் அந்த இசை நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்கிறார். அவர் அங்கே மேடையில என்னடா கல்யாணின்னு சொல்றாங்க, மோகனான்னு சொல்றாங்க, யாருமே ஒரு லேடிஸே காண, யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அவருக்கு இசை ஞானம் இருக்குது. அந்த மாதிரி பணம் இருக்கிறதுனால தான் அவரை ஸ்பான்சரை மேல போட்டிருக்காங்க. பணம் இல்லைன்னா
மேட்ரிமோனி காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல குணமான மாப்பிள்ளை வேணும்னு யாரும் கேட்கறது இல்ல. வெல் செட்டில்டு பிரைட் குரூம் அப்படிதான் கேட்கிறாங்க. சோ பையனுக்கு அப்பா எங்கப்பா வேலை செய்யற அப்படின்னு சொன்னா ஆர்டிஓ ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. கிளர்க்கு வேலை செய்யற ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து கிளர்க்கா வேலை செய்தா அங்க வந்து நிறைய லஞ்சம் கிடைக்கும், அதனால பணக்காரரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அந்த லஞ்சம் வாங்குறதே குவாலிஃபிகேஷன் மாத்துறது நம்ம ஜெனரேஷனோட தான் சார். பணம் இருந்தால் புது புது உறவுகள் பாசத்தோடு வருவார்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. ஆமாங்க, பணம் இல்லை என்றால் நமக்கு எங்குமே இடம் கிடையாது. பணம் முன்னிடத்தில் இருந்தால் எந்த வழிபோக்கனும் உனக்கு சொந்தம். பணம் இல்லை என்றால் மிக நெருங்கிய சொந்தத்திற்கும் நீ ஒரு வழிபோக்கன் ஆகி விடுவாய். ஹேமா மேடம் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியான வாழ்விற்கு அடுத்தடுத்த இலக்கை நாம் வைத்துக் கொள்ளதான் வேண்டும். ஒரு நதி ஓடிக்கொண்டே இருந்தால் தான் அது நதியாக இருக்கும். நாம ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுட்டு போதும், இந்த டார்கெட் இதோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம குட்டையா இருக்க வேண்டியதுதான், அதே இடத்துல நிக்க வேண்டியதுதான். அடுத்தடுத்த டார்கெட் வைக்கும் போதுதான் நம்ம வெற்றி படிக்கட்டி ஏறி நம்ம வெற்றி பாதை சென்று பணத்தை சம்பாதித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவள ஒரு தொடக்கத்தில் ஒரு படம் வந்தது, அதுல சுஜாதா நடிச்சிருப்பாங்க. அவ வந்து ஆபீஸ் போய் நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பா. ஆனா அதே அவங்க அண்ணன் வந்து சார் ஒரு 5 ரூபாய் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்கள கேட்பான். அப்போ அந்த இடத்துல அந்த குடும்பத்தின் தலைவியாக இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்வது சுஜாதாவாக இருக்கும். சோ இதுலதான் நமக்கு என்ன தெரியுது, கையில காசு இருந்தாதான் நம்ம ஒரு குடும்பத்துக்கே தலைவியாக இருக்க முடியும். இப்போ வந்து எம்எஃப் போடுங்க, இன்சூரன்ஸ் போடுங்க, இல்ல பென்ஷன் ஸ்கீம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் எதுக்கு சார்? நம்ம ரிட்டையர் ஆன பிறகு மனசு நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் எம்எஃப் தான் போடுறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா மற்றவங்களை சார்ந்து இருக்கும் போது, நம்ம பிள்ளைகளை சார்ந்து இருக்கும் போது நமக்கு ஒரு டிப்ரெஷன் வரும். அதனால நமது மனது நிம்மதியாக இருக்காது. சோ பணம் தான் எல்லாத்துக்கும். பொருள் இல்லாத இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாத அவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். கோயில் யானைக்கு காசு கொடுத்தாதான் சார் ஆசீர்வாதம் பண்ணும், அது இல்லைன்னா காசு கொடுக்கலன்னா திரும்பி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி எங்க போனாலும் நம்மளுக்கு பணம் தான் தேவை. இப்போ நம்ம பேஷண்ட் பாக்குறோம், இல்ல நீங்க வந்து 1/2 கிலோ அன்பும் 1/2 கிலோ பாசமும் கொடுங்க, ஃபீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி 10 பைசா இல்லைன்னா நம்மளுக்கு கான்பிடன்ஸும் இருக்காது, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பென்ஷன் வாங்குற ஒரு ரிட்டையர்டு ஆபீசர் வந்து 50 ரூபாய் வச்சிருந்தா யாருமே அவங்கள வந்து கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க, முதியோர் இல்லத்தை கூட்டு போய் சேர்த்துருவாங்க. அதே அவர் வந்து 50,000 ரூபாய் பென்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வீட்டுல மருமகளும் மகன்களும் அவங்க வீட்டு கவனிப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாமே செய்வாங்க. எதனால சார்? பணத்தினாலதான். அது இப்ப இருக்க காலத்துல வயசான காலத்துல நம்ம நிம்மதியா இருக்கணும்னா பணம் தேவைப்படுகிறது. பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் மௌனமாகிவிடும். ஏனென்றால் பணம் பாதாளம் வரை செல்லும் என்றால் பணத்தோட மதிப்பு உங்களுக்கு புரியும். காசு இல்லாத போதுதான் அதன் அருமை தெரியும். பணத்தை கொடுத்தால் உறவுகள் தோன்றும். பாசம் என்று நேசம் என்று சொல்வதெல்லாம் வெறும் வேஷம் தான். பணத்தை வைத்து பாசம் வந்துவிடும், பாசம் வச்சு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாசம் என்று சொல்கிறது. பணம் கள்ள நோட்டா என்று கண்டுபிடிக்க மெஷின் இருக்கு சார். ஆனா பாசத்துல எது சரி எது நடிப்பு என்று கண்டுபிடிக்க முடியாது. எதிரணியில் இருப்பவர்கள் இன்னும் நடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து பணம் தான் முக்கியம் என்று தெரியும், ஆனால் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டே இருக்காங்க. எல்லாமே நடிப்பு தான் சார். அவங்க முகத்தை பாருங்க சார், ரொம்ப அரியா பிள்ளைங்க மாதிரி இருக்கிறாங்க. பாவமா இருக்கு பார்த்தா. இந்த ட்ரிப் முடிந்து கீழே போகும்போதுதான் அவங்களுக்கு தெரியும் பணத்தோட அருமை. ஐயோ, பாசத்தை மட்டும் நம்பி வந்தா ஒண்ணுமே நடக்காது அப்படி என்று அவங்களுக்கு தெரியும். கடைசியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் என்று நடத்திய சர்வேயின்படி இந்தியா வந்து வர்த்தக சந்தை
2030 இந்தியா முதலிடத்தை அடைத்துவிடும் என்று உறுதியாக கூறுகிறார்கள். இது எதனால் என்றால் உழைப்பு, வெற்றி, பணம் என்று கூறிக்கொண்டு பணம் பணம் பணம், காசு, பணம், தொட்டு, மணி மணி, அது இருந்தால்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். நன்றி. அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிற்கும் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கருணாநிதி சார் அவர்களே மற்றும் இந்த பட்டிமன்றத்திற்கு பார்வையாளராக வந்து வருகை தந்திருக்கும் நமது அன்பிற்குரிய நண்பர்களே, கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கும் எதிரணியினரே, அனைவருக்கும் மாலை வணக்கம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு சிம்பிளாக வாழ்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு அது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கிடைக்கும் வருமானத்தில் 2 வேளை உண்கிறானோ அவனுக்கு எந்த நோயும் வருவதில்லை. பணம் அதிகமாக உள்ளது என்று அதிகமாக 4 வேளை உண்பவர்களுக்கு மட்டும்தான் அதிகமான வியாதிகள் வந்து சேர்கின்றன. அனைவரும் சொன்னது போல பணம் என்பது அன்றாட தேவை. பணம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இப்ப நீங்க பஸ்ல போறீங்க, ஒரு 10 ரூபாய் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நீங்க பஸ்ல போக முடியும். அதனால 10 ரூபாய் வச்சிருக்கேன், அந்த பணம் இருக்குன்னு சொல்லி அங்கிட்டு குதிக்க முடியாது. அது அன்றாட தேவை. தம்பி சிவதர்சன் சொன்னாரு, நீங்க வந்து ஏசி வாங்குறதுக்கும் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் பணம் வேணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏசியில் இருப்பவர்கள் மட்டும்தான் நீண்ட காலம் வாழ்கிறார்களா? இல்லை. கிராமத்துக்கு சென்று பாருங்க. கிராமத்தில் அந்த காற்றோட்டத்தில் வாழ்பவர்கள், இயற்கையான காற்றத்தில் வாழ்பவர்கள் தான் 100 வருடத்திற்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஏசியில் வாழ்பவர்களுக்கு அனைத்து வியாதிகளும் வருகிறது. ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி அவர் வச்சிருக்காரு வீட்டுல. 1 வாரம் சாப்பாடு அவங்க அம்மா வாங்கி உள்ள வச்சிருக்காங்க. அதுல வந்து திடீர்னு ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? எல்லா வியாதியும் அதில் தான் வந்து சேரும். 2வது வந்து நம்ம காயத்ரி மேடம் சொன்னாங்க, அதாவது பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, பணம் இல்லாதவர்களுக்கு மரியாதை கிடையாதுன்னு சொன்னாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு வந்து அப்துல் கலாம். அப்துல் கலாம் என்ன சம்பாதித்தார்? அன்புதான். அந்த அன்பால தான் வந்து அவர் வந்து ஒரு நமது ஜனாதிபதி சயின்டிஸ்டா இருந்தும் நமது வந்து ஒரு பெரிய ஜனாதிபதியா இருந்து அப்துல் கலாம்ங்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு எல்லாருக்குமே வந்து யாருக்குமே பணம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதற்கு பணம் தேவையில்லை. முக்கியமான ஒன்று, பணம் இருந்தாலும் இல்லையானாலும் அனைவரையும் அடைய விட்டது கொரோனா காலம். கொரோனா காலத்துல நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு பெட் இருந்தாலும் பார்த்துக் கொண்டது அன்பும் மனநிறைவும் கொண்ட செவிலியர்களும் மருத்துவர்களும் தான் உங்களை பார்த்துக் கொண்டார்கள். இருந்தவர்களும் பணம் வசதி படித்தவர்களும் பெட் இல்லைன்னா எங்க இருந்தாங்க? கரையில தான் படுத்திருந்தாங்க. நான் 1 கோடி கொடுக்குறேன், எனக்கு பெட் கொடுக்குறேன், எங்க கிடைச்சது? எல்லாம் கரண்டிக்கிட்டு தான். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, வரதட்சணை இது ஒரு கல்யாண அலையன்ஸ் மேட்ரிமணி பார்க்க போகும்போது இப்போ வந்து அவங்க சொன்னாங்க, பணம் இருந்தாதான் அந்த வந்து மேட்ரிமணி வந்து சக்சஸா முடியுதுன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நீங்க போறப்பயே அந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, பையன் ஓரளவு செட்டில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா பொண்ணோட பேரண்ட்ஸை கேட்குறாங்க. ஸோ பொண்ணு வந்து படிச்சிருந்தா எங்களுக்கு போதும், நல்ல குணத்தோட எங்களை பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து. ஏன்னா மேடமே சொல்லிட்டாங்க, பணம் இல்லைன்னா உங்களை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துணும்னு சொல்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த அன்பு இருந்த மட்டும் தான் உங்களை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஓல்டேஜ் வேணுமா, ஹோம் வேணுமா, அன்பு வேணுமாங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க அரசு மருத்துவமனையானாலும் சரி, தனியார் மருத்துவமனையானாலும் சரி, ஒரு டெலிவரி இருக்கு அப்படின்னா அந்த பேபி வெளியே வர வெளியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா அவருடைய கணவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்போட எப்படா பேபி வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு அன்புல தான் அவங்க வந்து கிட்ட நடந்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த எவ்வளவு செலவாகும் இதாகும்ங்கிறதெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது. அதுல வந்து அவங்களுக்கு அன்பு தான் இருக்கு. அதே மாதிரி பிறப்பிலும் இறப்பிலும் சரி, உங்களுடன் கடைசி வரை வருவது உங்களுடைய அன்புகள் மட்டுமே. நீங்க எவ்வளவுதான் காசு வச்சிருந்தா கூட உங்களுக்கு
உங்களுடைய சடங்குகளுக்கெல்லாம் வந்து இருந்துட்டு கடைசி வரை உங்களோட இருந்து யாரும் போவது கிடையாது. யார் உங்களுடைய அன்போடு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உங்களுடைய கடைசி வரை வர போறாங்க. பணம் நீங்க நிறைய வைத்திருந்தா அதை லாக்கர்ல கொண்டு தான் வைக்க முடியும். அன்பை நீங்க லாக்கர்ல வைக்க முடியாது. அதை வெளிக்கொண்டு வந்து நாம் எல்லாருக்கும் கொடுக்கதான். இந்த தலைமுறை மட்டும் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. அன்பையும் மனநிறைவையும் மறைந்து விட்டார்கள். அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எப்பொழுதும் அன்பையும் மனநிறைவையும் போதிக்க வேண்டும். கோயில்ல வந்து நீங்க ஒரு அர்ச்சனை பண்ண போறீங்க. அர்ச்சனை பண்ண போறப்ப என்ன பண்றீங்க? அவர் கோயில் குருக்கள் கேட்கிறாரு, நீங்க வந்து யார் பேர்ல பண்ண போறோம்னா அந்த பணத்து பேர்ல பண்ணணும்னு சொல்ல முடியுமா? இல்ல, உங்க அப்பா பேர்ல, உங்க அம்மா பேர்ல, உங்க குழந்தைகள் பேர்ல ஒரு பேர்ல தான் சொல்ல முடியும். பணம் வந்து பலவேறு உருவங்களை கொண்டது. டாலர், ரூபாய், எண் இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்புக்கு உருவம் கிடையாது. அன்பு என்பது ஒரே ஒரு வார்த்தை. மேடம் சொன்னாங்க, ஆர்டிஓ ஆபீஸ்ல எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க. ஏன் லஞ்சம் வாங்க சொன்னா, உங்களுக்கு அரசாங்கம் ஊதியம் கொடுக்கிறது, நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க. அதற்கு காரணம் அதிகபட்ச ஆசை. மனைவியின் ஆசையால் கணவன் வந்து லஞ்சம் வாங்குறான். இல்ல நாம நிறைய பணம் சேர்க்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் நிறைய பணம் வச்சிருக்கான், நாமளும் நிறைய பணம் சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல லஞ்சம் வாங்குறது. சரிங்களா? சோ இதை வந்து நீங்க பெருமையா சொல்லக்கூடாது. ஏலகிரிக்கு வந்து நம்ம வந்து பணம் இருந்ததால் வர முடியும் என்று கூறினார்கள். பணம் என்பது அடிப்படை தேவை. நீங்க எங்க வந்து போனாலும் பணம் இல்லாம டூர் போனாலும் பணம் வேணும். ஆனால் அதனை இணைப்பது வந்து நல்ல மனங்களும் அன்பும் மட்டுமே. நல்ல மனங்களும் வந்து சாத்தியமாகும். உழைப்பு அடிப்படை பணம். அதிக பணம் வேண்டி என்ன சொன்னாங்க, உழைச்சாதான் காசு வரும். கண்டிப்பா உழைத்தா காசு வரும், உழைச்சாதான் காசு வரும். ஆனா அதிகமான எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அதிகமான உழைப்பை கொடுத்தால் உங்கள் உடம்பு தான் வீணாகி போகும். அவங்க அனுராதா சொன்னாங்க, அதாவது உடற்பயிற்சி செய்வதற்கு வந்து அவங்க கருவி வாங்குறதுக்கு காசு வேணுமா? ஏன் நடந்து உடற்பயிற்சி செய்யுங்க, 2000 ரூபாய்க்கு சைக்கிள் நீங்க வந்து இஷ்டத்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சு அதை எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு அதை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. ஏமா மேடத்துக்கும் மலர்படி மேடத்துக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா 11 மணிக்கு அமேசான் கார ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி போட்டேன், ஓடிபி சொன்னா சார் டெய்லி அமேசான் வந்து பார்த்தேன். அமேசான் பார்த்து நமக்கு எதுக்கு டெய்லி தேவையில்லாத ஒண்ணு, நமக்கு தேவை இதுக்கு பணம் வேணும். இந்த மாதிரி வந்து தேவையில்லாத செலவுகளை பண்ணுவதற்கு பணம் வேண்டும். எது தேவையோ அதற்கு கொண்டு வாங்கினாங்க. அதே மாதிரி வந்து உயர்தர சிகிச்சை வேணும்னா உயர்தர சிகிச்சை வேணும் என்று வேண்டாம், பணம் இருந்தா தான் பண்ண முடியுங்கிறாங்க. அப்படி கிடையாது. அரசு மருத்துவமனைகளிலும் உயர்தர சிகிச்சை கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் நீங்க அரசு மருத்துவமனைக்கு போங்க, அவங்க யாரும் வேணாம்னா இல்லையா? இப்பொழுதெல்லாம் அரசு மருத்துவமனைகள் மிகவும் சுத்தமாக இருக்கின்றன. அதே மாதிரி பணம் என்பது பாத்தீங்கன்னா போர்வையை பொத்தி தூங்குற மாதிரி அது பணம் வச்சிருக்கவங்களுக்கு. எப்படின்னா போர்வையை பொத்தி போர்வை எழுதிட்டே இருப்பாங்க. பணம் இல்லாதவர்கள் அப்படி கிடையாது. முடிஞ்சவரை இந்த போர்வைக்கு சுருண்டு படுத்துக் கொள்வார்கள். நிஜம். திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. அதற்கு வரதராசன் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார், அன்பு உடையவர் தம் உடமையையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டாடி வரும் முற்றத்தார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 80வது முற்றத்தில்
முக்கிய மைல்கல்லாக இந்த பட்டிமன்றம், அதாவது 3வது பட்டிமன்றம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்த அனைத்து மருத்துவ முற்றத்தின் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி மேல் வெற்றி கண்டு பல வெற்றிகளை குவித்து திருவண்ணாமலை நகரத்திற்கு ஒரு தீபமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கும், தன் பெயரிலேயே நிதியை வைத்திருக்கும் நம்முடைய மனத்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல வெற்றிகளை இன்றும் சாதித்துக் கொண்டு, பல மைல்களை தொடர்ந்து பல வெற்றிகளை குவித்துக் கொண்டு, அதன் மூலம் பல செல்வங்களை ஈட்டிக் கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் மறைத்துவிட்டு புத்தர் போல் அமர்ந்து இங்கு எல்லாமே எங்களுக்கு பணம் தான் முக்கியம் தெரிஞ்சோம், ஏதோ சரி பேர் கொடுத்துட்டுமே என்ன பண்றது, கடைசி வரைக்கும் நம்ம வாதாடணுமே அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக உட்கார்ந்து வாதாடி கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர்களே. இது அநியாயத்துக்கு போய் சொல்றாங்க, எல்லாம் அன்புதான், எல்லாமே அன்புதான். ஆனா அந்த அன்பு வந்து நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிறேங்க, எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா அன்பு தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அடிப்படை ஆதாரம் ஒண்ணு இருக்கு, அடிப்படை தேவைகள் ஒண்ணு இருக்கு. வயிற்றுல பசியும் பட்டினியுமா இருக்கிறவனை போயிட்டு நீ வந்து அன்போட இரு, நீ வந்து சாந்தமா இரு அப்படின்னு அவனை தூங்க அந்த பட்டினி. அவனுக்கு அந்த அன்னைக்கான ஆதாரத்துக்கான அதுக்கான வேணுமே அவனுக்கு, அவன் எங்க போவான்? அப்போ அவன் வந்து போராடி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு அதன் மூலமா அவன் பணத்தை சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நடத்தன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துல அன்பும் பண்பும் வரப்போகுது. எல்லாருமே பட்டினி இருக்கும்போது அந்த குடும்பத்துல அன்பு இருக்குமா? நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. பட்டினியோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல, கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு துணி வாங்க காசு இல்ல, எல்லா ஊரெல்லாம் விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, திருவிழா கொண்டாடுறாங்க, தீபாவளி வந்து எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல காசு இல்ல, அந்த வீட்டுல மகிழ்ச்சி இருக்குமா? நண்பர்களே, நீங்க எல்லாரும் வந்து சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் பல வெற்றிகளை குவித்து கோல்டு மெடலிஸ்டா வின் பண்ணி அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் போய் அதுக்கப்புறம் வேலைக்கு வரீங்க. உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய முதல் சம்பளத்தை என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சேலரி அம்மா அப்பா கிட்ட கொடுத்தீங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சது, எவ்வளவு மகிழ்ச்சி கிடைச்சது. அந்த தொகை பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், அது அடுத்த விஷயம். நீங்க கிஃப்டா கூட கொடுங்க, அதுக்கு காசு கொடுத்தா வாங்கிருப்பீங்க. சோ வாங்கி கொடுத்தீங்க, அப்ப அந்த பெற்றோட முகத்துல எவ்வளவு மகிழ்ச்சி. அது 5 ரூபா இருக்கட்டும், 50 ரூபா இருக்கட்டும். ஒரு தனுஷோட படத்துல ஒரு ரகுவரன் அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு சீன். நீங்க வேணா மறுபடியும் வேணா அது ரீவைண்ட் பண்ணி பாருங்க. வேலையில பட்டதாரி அப்பா புள்ளி சண்டை போட்டுட்டார மாதிரியே தான் இருக்கும் அந்த படத்துல. எல்லா குடும்பத்திலும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும், அப்பா புள்ளி எதிரும் புதிரமா இருப்பாங்க. ஆனா அவன் முதல் சம்பளத்துல ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்துருப்பான். அதை வாங்கிட்டு அந்த ரகுவரன் ரோட்ல நடந்து போவாரு. அந்த சீனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எல்லாரும். பல பேர் மாறி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அன்பை காட்ட, அந்த அன்பை வெளியே கொண்டு வர பணம் தான் தேவை. அன்பை வெளியே கொண்டு வரணும், அங்க பணம் தான் சார் தேவை. பணம் இருந்தாலும் சார் அங்க அன்பு வெளியே வரும். நீங்க அதுதான் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்டிலையும் அன்பு விளையணும்னா அந்த வீட்டுல வந்து பணம் தான் அந்த அன்புக்கான முதல் காரணியாக, கருவியாக, இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கிறது. நம்ம தியாகி சார் சொல்லிட்டு இருந்தார், பணம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. ஆமாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க. அந்த வீட்டுல ஒரு அன்பு வெளியே வரணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருந்தாதாங்க அந்த வீட்டுல அன்பு வரும். இல்லைன்னா எல்லாரும் பட்டினிமா சாவ கிடக்கிற இடத்துல வந்து அவனுக்கு எப்படி அன்பு வரும்? சரி, அடுத்தது மேடம் சொன்னாங்க, ஒருத்தனுக்கு 99 ரூபாய் கிடைச்சிச்சு, 99 பொற்காசுகள் வந்து மன்னர் கொடுத்துட்டாரு, அந்த ஒரு பொற்காசு கிடைக்கும் நான் வளர்த்திக்கிட்டு இருந்தேன். ஏன் சார் 99 பொற்காசு இன்னைக்கு என்ன சார் ரேட்டு ஒரு பவுன்? 70,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க சார், 99 எவ்வளவு காசு இருக்கு. அதை வச்சு நான் போய் பிசினஸ் பண்ணுவேன்னா, அதை வச்சு இன்னொரு தொழில் தொடங்குவேன், அது மூலமா பல வெற்றிகளை நான் சந்திப்பேன். அது மூலமா நான் 999 ரூபாய் மாத்த முடியும் என்னால.
அது 9 தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கை. இவங்க அன்பு பண்பு இருக்கும் தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஏன் தேவை? எங்களுக்கு தான் தெரியுமா வெற்றிகள் எங்களுக்கு குவிக்க தெரியும். போவோம் வெற்றி அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு தொழில போடுவோம், அதுல வெற்றி அடைவோம், அது மூலமா பணத்தை நாங்க சம்பாதிப்போம், அது மூலமா மகிழ்ச்சியா இருப்போம். அப்புறம் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, ஒவ்வொரு வெற்றி முடிஞ்ச உடனே அடுத்த இலக்கு வந்துருது, அதை ஜெயிச்ச உடனே அடுத்த இலக்கு வருது. ஆமாங்க, வாழ்க்கைன்னு அப்படிதான் இருக்கும். ஒரு வெற்றிக்கு பின் அடுத்த ஒரு இலக்கு இருக்குதான் செய்யும், அதையும் தாண்டி குதிக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு வெற்றியும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததா இல்லையா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நீங்க 10th ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்திருப்பீங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்திருப்பீங்க, மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்கியிருப்பீங்க. அப்ப கொண்டு போய் உங்க அம்மா அப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கன்னு சொல்லும்போது உங்க அம்மா அப்பாவுக்கு மகிழ்ச்சி வந்ததா இல்லையா? அந்த வெற்றி மகிழ்ச்சி கொடுத்ததா இல்லையா? இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க அப்பா அம்மா போய் கேட்கணும், என் பிள்ளை அன்னைக்கு அப்படி படிச்சா இன்னைக்கு உங்க வெற்றிகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இலக்குகள் மாறலாம், ஆனால் ஒவ்வொரு இலக்கும் வெற்றி அடையும் போது அது மகிழ்ச்சியே தரும் தான் நான் இங்க வலியுறுத்தி சொல்றேன். தியாகு சார் பேசினாரு, முக்கியமான கண்டுபிடித்த 2 கண்டுபிடிப்புகள். ஒரு கண்டுபிடிப்பு நெருப்பு. என்னைக்கு அவன் நெருப்பை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் தான் விலங்குகளா இருந்து 4 காலம் நடக்க ஆரம்பிச்சு, அவன் 2 காலம் நடக்க ஆரம்பிச்சதுக்கான முதல் காரணம் மனிதன் கண்டுபிடித்த நெருப்பு. 2வது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது நான் சொல்றேன், அந்த புத்தகத்தை என்ன சொல்றேன்னா பணம். பணம் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் வாழும் உலகம், மனித உலகத்துல வந்து பணம் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செகண்டும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மனிதனை இந்த விலங்கு இனத்திலிருந்து தனியாக பிரித்து காட்டியது பணம் தான். அன்பு பெருகும், பணம் பெருகாதுன்னு சொன்னாரு. நான் அப்படி இல்ல, பணம் பெருக அந்த வீட்டுல அன்பு பெருகும். இதை நான் மீண்டும் பார்த்துக்கிறேன். திருட்டு பணம், லஞ்ச பணம் வந்து அது கெடுதல் வரும், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு காரணம் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்ல, அது வந்து பேராசை, நேர்மை இல்லை. ஒருத்தருடைய நேர்மையும் அவருடைய பேராசையும் தான் வந்து திருட்டு வழியில பணம் சம்பாதிக்கும். திருட்டு வழியில பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பா அது மகிழ்ச்சியை தராது, அதை ஒத்துக்கிறோம். ஆனா நேர்மையான வழியில சம்பாதிச்ச ஒவ்வொரு பணமும் மகிழ்ச்சியை தான் தரும். அது எந்த விதமான இல்லை. இதனால நான் வந்து என்னுடைய ஸ்ரீதர் சார் பேசினால கவுண்டர் பண்ண முடியல, அதிகமாக மிச்சம். கிராமத்துல ஏசி இல்லைன்னாரு. இன்னைக்கு வந்து பாருங்க சார், கிராமத்துல எத்தனை வீட்டுல ஏசி இருக்கு? கிராமத்து பக்கமே போகாத பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாருங்க, கிராமத்துல எத்தனை வீட்டுல ஏசி இருக்குன்னு வந்து பாருங்க. குறைஞ்சு நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க, அத்தனை வீடுகள் இன்னைக்கு ஏசி ஆயிருக்கு. அப்துல் கலாம் வந்து அன்பின் அடையாளம், ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து அன்பாலதான் வந்து இன்னைக்கு எல்லாரும் போற்றப்படுகிறார். அவருடைய அன்பு பெரியது, ஒத்துக்கிறேன், இல்லன்னு இல்ல. ஆனா அவரு சயின்டிஸ்ட் ஆனதுக்கு காரணம் அன்பு மட்டுமே வா. அவர் குவித்த வெற்றிகள், அவர் கல்வியில் பெற்ற வெற்றிகள், அவர் சயின்டிஸ்ட். அவர் கல்வியில் பெற்ற வெற்றினா அவர் வந்து மக்களுக்கு காமிச்சது. அவர் தேசத்துக்காக அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் தேசத்துக்கான வெற்றி நோக்கி கொண்டு போய் விட்டுச்சு. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் வந்திருக்கு. இதுல வந்து நம்மளாம் இன்னமும் தைரியமா இருக்கும், வார் வந்துட்டா என்ன ஆயிருமோ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, இந்தியா ஜெயிச்சிடும், இந்தியா வெற்றிக்கு வந்துடும் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு தைரியமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கிறோம். அந்த பாதுகாப்பை தந்தவர் வச்சிருக்கலாம். ஆனா பாகிஸ்தான் இன்னைக்கு நிலம் அப்படி இல்ல, தினம் நடிக்கிட்டு இருக்கிற எப்ப வார் வரும். இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் விட்டுருக்கு, ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு, என்ன விட்டுருக்கு, ஓடி போய் பண்ணு ரொட்டி எல்லாம் வாங்கிக்கோங்க, எல்லாத்தையும் அத்தியாவசிய தேவைகளை வாங்கி வச்சுக்கோங்க, எப்ப வேணா வார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கட்டத்துல நமக்கு அந்த அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஆற்றிய அந்த பணி தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கிறோம். அது வந்து அவர் பெற்ற வெற்றி. அந்த வெற்றி தான் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு. கொரோனா வரும்போது எல்லாம் கஷ்டப்பட்டோம், இல்லைன்னு சொல்லல. அங்க வந்து மருத்துவர்களுடைய செவிலுடைய பணி மிகவும் மிக 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 பெரியது. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த கொரோனாவை ஜெயிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கோம். எப்படி இருக்கும்? அந்த கொரோனாவை ஜெயிச்சுட்டு நம்மளாம் இன்னைக்கு மாஸ்க் இல்லாம தைரியமா இன்னைக்கு ஏலகிரி வரைக்கும் வந்திருக்கிறோம். எதனால வந்திருக்கிறோம்? வேக்சின் கண்டுபிடிச்சோம். சோ வேக்சின்ல நம்ம கண்டுபிடித்த வெற்றி தான் நமக்கு அந்த வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கு அதுக்கான
கோடிக்கணக்கான பணத்தை நம்ம கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் அரசாங்கம் அதை அந்த லேப் உருவாக்க முடிஞ்சது. அதனாலதான் அந்த வேக்சினை தயாரிக்க முடிஞ்சது. தயாரிச்ச வேக்சினை உடனடியாக நம்ம வந்து பணம் இருந்ததுனாலதான் எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கு அந்த வேக்சினை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அதனாலதான் அதுக்கப்புறம் உலகளாவே மற்ற நாடுகளுக்கு நம்ம கொடுத்தோம். இன்னைக்கு நாம வந்து நாமளும் ஜெயிச்சு நம்மளோட சேர்ந்து மற்ற நாட்டு மக்களையும் நம்ம காப்பாற்றி பல வெற்றிகளை குவிச்சிருக்கிறோம். ரெண்டாவது, அதிக செலவாகுது, நீங்க அங்க போறீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஃப்ரீயா கொடுக்குறோம்னாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ யார் சார் சொன்னாங்க? நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் போகாம இருக்கலாம், ஆனா அது அரசாங்கத்தோட பணம். ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டறதுக்கு எவ்வளவு பணம் தேவை? ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டறதுக்கு குறைஞ்சது இன்னைக்கு ஒரு 1000 கோடி இல்ல ஒரு 1500 கோடி வேணும். அதுல எத்தனை மருத்துவர் வேலை பார்க்கறாங்க? அத்தனை மருத்துவர்களுக்கு எவ்வளவு பணம் சம்பளம் கொடுக்கணும்? எவ்வளவு செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்? அதெல்லாம் சும்மா வந்தது எங்க இருந்து வருது? நானும் நீங்க கட்டின வரி பணம் தானே. நான் எனக்கு எப்படி வரி பணம் வந்தது? நான் போய் வேலை செய்யறேன், நான் நல்லா படிச்சா, வெற்றி அடைஞ்சா, போய் நான் ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழில வெற்றி அடைகிறேன், அதெல்லாம் நான் பணம் சம்பாதிக்கிறேன். அந்த பணம் சம்பாதித்து நான் டாக்ஸ்ல கட்டுறேன். அந்த டாக்ஸ் தானே வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகும், டாக்டர் ஆகும், நர்ஸ் தான் வந்து உங்களுக்கு சேவை செஞ்சது. நீங்க வந்து அனுபவம் பண்பு மட்டுமே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் வந்து மருந்து தயாரிச்சு கொடுத்துருப்பா, யார் உங்களுக்கு ஊசி போட வச்சிருப்பா, நீங்க நல்லா இருக்க தம்பி, இன்னும் 5 நிமிஷம் சாவ போறேன், நான் உங்களுக்கு அன்பா இருக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு தடை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பேஷண்ட் பிழைக்குமா? கேக்குறேன், அன்போட சொல்றேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தை செத்து போயிடும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? சந்தைக்கு வருவானா வரமாட்டான். அதனால எதுவுமே இங்க ஃப்ரீ இல்லைங்க, எதுவுமே இங்க ஃப்ரீ இல்லை. எல்லாமே இங்க வந்து பணம் காசு தான். பணம் காசு வச்சுதான் இங்க இந்த உலகம் இயக்கிட்டு இருக்கு. மனிதர்கள் இல்லாத ஒரு உலகம் தான் எடுத்துக்கோங்க. மனிதர்களே இல்லாத ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அவனா விலங்குகள் மட்டும் வாழக்கூடிய அந்த பூமியா இருந்தா அங்க பணம் தேவையில்லை. நான் யார் சொன்னாலும் வந்து அதை எதிர்த்து பேசுவேன், எனக்கு அந்த தைரியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபே சொன்னதுனால எனக்கு அதுக்கு மேல பேச தைரியம் இல்லை. என்னுடைய ஒரே எங்க வீட்டோட லட்சுமி அவங்கதான். எங்க வீட்டோட லட்சுமி அவங்கதான். லட்சுமி இருக்கும்போது நாங்க அதை பத்தி நாங்க அடுத்து பேசக்கூடாது. சொன்னா ஒன்னுல பயணிக்கிறது அன்பு வழிகா அன்பும் மன நிறைவு செலவு ஆஃப் பண்ணுங்க, செலவு ஆஃப் பண்ணுங்க, செலவு ஆஃப் பண்ணுங்க. அவங்க யாராவது கூப்பிட்டுருக்கீங்களா? அந்த இவங்க ஹோட்டல்காரவங்க தீப்பொறி பேச்சாளர் வரும், இங்க அப்படியே தீ பற்றி எரிகிறது. இங்க அங்கதான் இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு சும்மா வெளியில எட்டி பார்த்தா அந்த இவங்க இருக்காங்க சும்மா அன்பு மக்களே கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. அங்கதான் வருது. என்ன பேசுனீங்க? இப்ப டென்ஷன் ஆகுறாங்க. கீழே கூட போயிடுதா? இன்னொன்னு இருக்கு இல்லையா? ஒரு டோட்டலா இங்க ஆஃப் பண்றோம். அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே.
சார் வராங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு பிரேக் ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் காஃபி டீ எல்லாம் குடிச்சுக்கோங்க. இதை வந்துட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன். நமக்கு தீ வந்துட்டு என்ன பண்ண அன்பாக இப்ப யாராவது உங்களுக்கு வந்து எங்கேயாவது வெளிப்படுத்துன்னு சொல்லுங்களா? கண்டிப்பா ஒரு 2 மினிட்ஸ் நீங்க எல்லாரும் டைம் லிமிட்டோட கொடுத்துட்டீங்க. என்ன ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. ஆனா என்னோடது மட்டும் உடனே நீங்க நிறுத்திட்டீங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல மிஸ் பண்ணிட்டேன் மேடம். அத மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கான கல்வி மேடம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு பொருளோட மதிப்பை வச்சு நம்ம நிம்மதியை வந்து சொல்றோம்னு சொல்றோம். அந்த பொருளோட மதிப்பு எது நிர்ணயிக்குதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன பையன் குட்டி பையன் 8th ஸ்டாண்டர்ட்ல நான் ஒரு என்னோட டாக்டருக்கு வந்து பாக்ஸையும் எடுத்து அதோட ரேட்டை பார்த்தான். அவன் ரேட்டு பார்த்துட்டு எந்த பாக்ஸ் ரேட் அதிகமான விலையோ அந்த பாக்ஸ் தான் வேணும்னு அனுப்பிடுறான் அவங்க அப்பா கிட்ட. அப்ப அவனோட மகிழ்ச்சி எதுல இருக்குங்கிறது அவனுக்கு பிக்ஸ் ஆயிருக்குன்னா அந்த ரேட் அந்த பாக்ஸ்ல இல்ல, எது விலை அதிகமா இருக்கோ அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு அவன் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டான். புடவையிலே இருக்கலாம், 10,000 ரூபாய் புடவையில இருக்கலாம். பட் என்னோட மகிழ்ச்சி நிர்ணயிக்கிறது வந்து புடவையோட எனக்கு என்ன தேவைங்கிறது தான், அது எவ்வளவு விலைங்கிறது இல்லை. ஸோ அப்போ மகிழ்ச்சி அது புடவைங்கிறது தான் முக்கியமே ஒழிய, எனக்கு 10,000 ரூபாய் புடவை எடுத்தாலும் நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா அது ஒண்ணுமே பண்ணாது. பட் எனக்கு அது வித்தின் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எனக்கு அது மகிழ்ச்சி கொடுக்கும்போது பணமா எது உங்களுக்கு முக்கியம் சொல்லுங்க? கொஞ்சம் பணமே என்ன சந்தோஷம். கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். முதல்ல அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் அந்த வணக்கத்தை சொல்லியிருந்தேன். இப்பொழுது அணிக்கு அப்படின்னு என்னுடைய தலைவி என்றவங்க அவங்க தான் இருந்தாங்க. திடீர்னு பொறுப்பை என் தலையில கட்டி விட்டுட்டாங்க. ஏன்னு தெரியல, யாரோ பண்ண சூழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் மரியாதை வேற எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். சாருடைய பேரை சொல்றதுக்கு மன்னிச்சுக்கணும். அன்பார்ந்த அன்பு மழை பொழிந்து கருணை வெள்ளம் பொங்கி மனம் நிறைந்து ஓடுகின்ற கருணா நதியாகிய நமது நடுவர் அவர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் பிடித்திருக்கிறதா? நடுவர் அவர்களே சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க சொன்னபடி பெயரிலேயே நிதியை வைத்திருக்கிறார் அப்படின்னா பெரியவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க? முதல்ல அன்புப்பா, அப்புறம் பணத்தை பாருப்பா. அதே பேரை மாற்றி நிதி தருமா, ஏன்னா பணம் தான் முக்கியம், நிதி தருமா அப்படின்னு வச்சா கேட்க நல்லா இருக்க. ஆக உங்களுடைய பெற்றோர்கள் மிக மிக பெரிய அறிவாளிகள். அவர்கள் யோசித்துதான் வைத்திருக்கிறார்கள். மகனே, அன்பு முக்கியம், நிதி அப்புறம் கருணை, நிதி. ஆக பேரை வச்சு கவுண்டர் கொடுக்கிறதுக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது எங்களுடைய நண்பர்களை எல்லாம் நான் உங்களுக்கெல்லாம் தெரியும். எங்களுடைய தங்க தலைவி, எங்களுடைய தத்துவ தென்றல் தியாகம், ஸ்ரீதரன், இத்தனை பேரும் தெளிவா சொல்லிட்டாங்க. திரும்ப 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 சொல்லிட்டாங்க. என்ன ஐயா, நாங்க சாதாரணமா சொல்லல, உங்களுடைய தலைப்பை பாருங்க. தலைப்பை வச்சவர் புத்திசாலி. யார் வச்சாங்கன்னு தெரியல, நீங்க ஒத்துக்கிறீங்களா? தலைப்பை வச்சவர் புத்திசாலி, அதிபுத்திசாலி. அது எங்களுடைய அணியில இருந்து சொல்லிட்டாங்க. நாங்க பணம் வேணான்னு சொல்லலையே, வெற்றி வேணான்னு சொல்லலையே. நாம ஒன்றும் கிரேதா இவர் துவாபர யுகத்தில் இல்லையே, கலியுகத்தில் இருக்கிறோம். நமக்கு அடிப்படை தேவைகளுக்கும் எதிர்கால தேவைகளுக்கும் எதிர்பாராமல் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நாம திட்டமிட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும். அந்த பணத்தை சம்பாதிக்கும் பொழுது சிறிது சிறிது நாம வெற்றிகளை அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு போக வேண்டும். இது எல்லாமே நாங்களே தானே ஒத்துன்னு சொல்லிட்டோம். சுத்தமான இதுல செத்துல உருட்டு அப்படிங்கிற மாதிரி நாங்க சொன்னதையே திரும்ப திரும்ப இந்த அணியினர் பணம் இருந்தால் தான் முடியும், பணம் இருந்தால் தான் முடியும். யாரும் இல்லை, நாங்க பணம். அந்த பணம் உங்களுடைய
வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இல்லையா என்பதுதான் பெயர். ஒவ்வொருத்தர் சொன்னதையும் தனித்தனியா நான் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு வந்தேன்னா அப்புறம் நான் சொல்ல வந்தது மறந்துட வேண்டதால நானே சொல்லிடுறேன். உங்களுடைய ஒரு தட்டுல வச்சிருக்காங்க, பணத்தையும் வெற்றியையும் ஒரு தட்டுல வச்சிருக்காங்க. பணமும் வெற்றியும் சாதாரண வாழ்க்கைக்கு தேவை, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அன்பும் மனநிறைவும் தேவை. இதை வந்து தலைப்பு வச்சவரு கூடவே தீர்ப்பையும் சேர்த்து எழுதிட்டார். அதுலயே முடிஞ்சிருச்சு. நடுவர் அவர்களே, நீங்க உங்க வீட்டுல இப்ப தங்க விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோ தங்கம் வாங்கி வச்சுட்டீங்க. 50 கிலோ கூட இருக்கலாம். அது 5 கிலோ இன்னைக்கு அதனுடைய மதிப்பை தீர்மானிப்பது நீங்களா? இல்ல, யார் தீர்மானிக்கிறது? வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் கவனிக்குது. நீங்கள் பணத்தாலே வாங்கிய சொத்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமா என்றால் உங்கள் சந்தோஷத்தினுடைய சாவியை யாரிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? முன்பின் அறிமுகங்களால எவனோ ஒருத்தங்கிட்ட நீங்க ஏறும் நினைச்சு வாங்குறீங்க. திடீர்னு சைனாக்கார இருக்கிற கோல்டு எல்லாம் கொண்டாந்து போட்டிட்டான் மார்க்கெட்ல. சடனா இறங்குது 60,000 ரூபாய். ஐயா ஒரே நாள் எனக்கு 2 லட்சம் போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்குமா? ஆக உங்களுடைய சந்தோஷத்தின் சாவி வேறு ஒருவரிடம் இருக்கிறது. ஆனால் அன்பு, மனநிறைவு போன்றவை உங்கள் அகக்காரணிகள், உங்கள் மனதில் வருகின்றது. ஆக அதனுடைய சாவி உங்கள் கையில் இருக்கிறது. என்னை நான் மன மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள முடியும். இதுக்காக பக்கத்துக்காரன்ட்ட போய் என்ன மன மகிழ்ச்சியா வைக்கணும், கொஞ்சம் என்ன கொஞ்சம் அப்படின்னா நான் ஏன்னா சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் ஏன் போய் கெஞ்சணும்? பக்கத்து வீட்டு காரியா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரி கடைசியா பேச வர்றதுல ஒரு கஷ்டம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். என்னடா எல்லாம் முடிஞ்சிட்டு ஏற்று போவான்னு நினைக்கிற நேரத்துல இவன் ஒருத்தன் புதுசா முளைச்சிருக்கிறானே வருத்தமா இருக்கும். கொஞ்சம் இருந்தாலும் நான் தயாரிச்சு வந்ததால நான் சொல்லியிருக்கேன். இப்போ நாம 4 தனித்தனியா பார்க்க வேண்டியிருக்கு. அன்பை பார்க்க வேண்டியது, மனநிறைவை பார்க்க வேண்டியது, ஒன்னொன்னா பார்க்கிறேன். பணம், ஏன்னா எதிரணிகளுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன். பணம் 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 அதேதான். அதனால வரக்கூடிய சந்தோஷம் என்ன, அது எப்படி இருக்கும்? உங்க குடும்பத்துல இல்லாத மறைக்க மாட்டால். இவர் சொல்லி இருக்கிறாங்க, அவையார் சொல்லிட்டாங்க, திருக்குறள் சொல்லி இருக்குது, திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, திருவள்ளுவர் எவ்வளவோ சொல்லி இருக்கிறாரு, 1350 குறள் என்னென்னவோ சொல்லி இருக்கிறாரு. ஒரு இடத்துல இதுதான் நல்லதுன்றாரு, இன்னொரு இடத்துல இதுதான் நல்லதுன்றாரு. நீங்க சொல்ற மாதிரி கவுண்டர் அட்டாக் எதிரியே சொல்லியிருக்கோம். நீங்க சொல்ற நல்வழி மாதிரியே இன்னொரு நல்வழி, அதே நல்வழியில வேற சொல்லியிருக்கிறாங்க. அவையார் நானும் சொல்றேன். எதை எந்த சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது, அவங்கவுங்க எடுத்துக்கிற உள்ள அர்த்தத்தை பொறுத்தது. இப்போ பணம் என்றது எல்லாத்தையுமே சந்தோஷத்தை கொடுத்துருமா? நான் ஒரு சின்ன சின்ன இது மட்டும் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை மட்டும் வச்சு சொல்லிடுறேன். ஒரு கல்யாணத்துக்கு போகணும், வழக்கமா எடுக்கிற மாதிரி ஒரு பட்டுப்புடவை எடுக்கணும். புருஷனாரன் பிளாஸ்க்ல காஃபி, 2 புக்கு, அவன் வந்து முற்றத்தில் இருக்கிறவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னென்ன பர்ச்சேஸுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்னு தெரியும் இல்லையா, எடுத்துட்டு போறாங்க. போய் உக்காடுறாங்க. அவன் உடனே இது பிரிச்சு வச்சுட்டு சொல்றான், இதாம்மா லேட்டஸ்ட் டிசைனு, இருக்கிறது ஒரே ஒரு பீஸ் தாம்மா, 70 இப்போ உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போக 1,70,000 ரூபாய் வருமா அப்படின்றான். ஏன்னா அதுல வந்து உலக அழகிகள் படங்கள் எல்லாம் போட்டுருக்கு. புருஷனாரன் பார்த்துட்டு என்ன சொல்றான், அப்படி பிரிச்சு பிரிச்சு பார்க்கறான். அவனுக்கு தெரியும் இந்த 1,70,000 ரூபாய் பட்டு புடவை அடுத்து ஒரு தடவை கட்டிட்டாங்கன்னா அடுத்தது எத்தனை வருஷம் கழிச்சு எடுப்பாங்களோ, அது எந்த பீரோல மூலையில தூங்குமோன்றது அவனுக்கு தெரியும். இது தேவையா அப்படின்றத யோசிக்கிறானோ இல்லையோ. அவன் என்ன சொல்றான், திரும்பி திரும்பி பார்த்துட்டு உலக அழகி படம் என்ன, உன் படத்தை போட காணுங்க, உன்னை விட உலக அழகி ஒருத்தர் இருக்கிறான்னா நீ இவ்வளவு படம் கட்டிட்டு என்னை விட இவன் அழகின்னு போய் நீ எல்லாருக்கும் ப்ரொமோட் பண்ண போறியா அப்படின்றான். இப்போ அந்த 1,00,000 ரூபாய் புடவை அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, இல்ல கணவன் அன்பாலே இப்படி பேசின பேச்சு வருமா? காலம் ஏன்னா புடவை வரணும், அது வேற கதை. ஆனா அந்த புடவைய பார்க்கறதெல்லாம் உங்க கணவர் சொன்னதுக்கான நினைவுக்கு வரும்.
காலம் முழுக்க மகிழ்ச்சி கொடுக்கணும்ல. என்ன கூட என் வீட்டுக்காரர் இப்படிலாம் கொஞ்சினாரு அப்படின்ற சந்தோஷம் வரல. நீங்க வாங்குகின்ற புடவையினுடைய மதிப்பு என்ன கொடுக்கும்? உங்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுக்கலாம், தற்பெருமையை கொடுக்கலாம். ஆனா எதிராளிக்கு என்னத்தை கொடுக்கும்? பொறாமை உபச்சரிப்பை தானே கொடுக்கும். அந்த புடவை கட்டின்னு இருக்கிறப்போ கல்யாணத்துக்கு போறாங்க அந்த அம்மா, நான் வந்து இந்த புடவையில நீ அழகா இருக்கிற, ஐயோ இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னா உனக்கு ஒரு அல்ப சந்தோஷம் வந்துடும். இந்த சந்தோஷத்தை நான் ஏன் ஓசில கொடுக்கணும்? அதனால யாருமே விசாரிக்கல. அந்த அம்மாவுக்கு சப்புன்னு போயிடுச்சு. இவ்வளவு காசியான புடவை கட்டின்னு வந்திருக்கிற, ஒருத்தருமே ஒண்ணுமே கேட்கலன்னொடனே அது வரைக்கும் அந்த புடவையினுடைய மதிப்பு கொடுத்த சந்தோஷம் அங்க அப்படியே சுத்தமா ஒடுக்கி போயிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல யாருமே கேட்கலன்னு நினைக்கும், எதுவா இது எடுத்துன்னு வந்தன்ற எண்ணம் தானே இருக்கும். புருஷன் என்ன பண்றாரு? உடனே ராஜா பண்றதுக்கு சொல்றாரு, பாக்குறவ எல்லாம் உன்னை வச்சுதான் பொறாம புடிச்சுன்னு பார்த்து கொடுக்குறாங்க. போறப்ப ஞாபகப்படுத்து, மண்டபடி வாசப்படியில ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து திசை சுத்தி போடுறேன். இப்போ அந்த மோப்ப குழையும் அனிச்சம், அது போல யாரும் நோக்காததால் குழைந்தது மனைவினுடைய முகம். இதை பார்த்து அன்பு கணவனுக்கு என்ன பண்றான்? கல்யாண மேடைக்கு போ, மேடையில நில்லு, ஆனா பொண்ணு பக்கத்துல நில்லு, மாப்பிள்ளை பக்கத்துல நின்றுடாத. பொண்ணை விட நீதான் சூப்பரா இருக்கிற இந்த புடவையில. அவன் பாட்டு நீ தலையை கொஞ்சம் தாலி கட்டிட்டான்னா என் பாட்டு திண்டாட்டம் ஆயிடும், உன் பாட்டு கொண்டாட்டம் ஆயிடும். பொய்யா இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன், கணவன் தன்னுடைய மனைவியினுடைய முகவாட்டத்தை பார்க்க சகிக்காமல் அன்பாக சொல்லுகின்ற அந்த வார்த்தை அந்த ₹1,00,000 புடையை விட அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும். எத்தனை கல்யாணத்துக்கு போனாலும் அந்த கல்யாண மேடையில பாக்குறப்பெல்லாம் அந்த கல்யாணத்துல என்ன வந்து எங்க வீட்டுக்காரர் இப்படி சொன்னாரு, அந்த சந்தோஷம் இருந்துச்சே இருக்கும் மனசுல. அப்படிதானே இருக்கும். நாம இந்த பணத்தை சேர்த்து சேர்த்து நாம வாங்கி வச்சிருக்கிறது என்ன வாங்கி வைக்கிறோம்? ஒரு புடவை வாங்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். அந்த சந்தோஷம் எல்லாம் என்னத்தை கொடுக்குது நமக்கு? ஓடி ஓடி உழைக்கிறோம். 30 வயசு வரைக்கும் இதை படி அதை படி, அடுத்து பிஜியை போடுறோம், அடுத்தது சம்பாதிக்கணுமே உட்காந்துங்க சம்பாதின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில திரும்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்த ஜெனரேஷன் கல்யாணத்துக்கு வந்து நிற்குது. நாம அப்பதான் முடிக்கிறோம், ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் என்னடா வாழ்ந்தேன், என்னடா வாழ்ந்தேன். எதிர்காலத்துல வாழலாம் நினைக்கிறேன், ஆனா வாழ நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்த சுத்தி என்ன நிக்குது? இது வரைக்கும் நான் சேர்த்த பண்ண ஒரு மூட்டை, நான் கேட்காமலே வந்து சேர்ந்த வியாதிகள் இன்னொரு மூட்டை. இந்த 2 மூட்டையும் தான் ஒரு ரிமோட்டான ஏரியாவில் ஒரு ரொம்ப வசதியான ஒரு அம்மா வந்து பெரிய கார்ல வந்து இறங்குது. அந்த காலத்து டால்கா டப்பா மாதிரி இப்படி ஒன்று சுத்தின்னு இருப்பாங்க பாருங்க, ஒரு பெரிய பேக் அப்படியே புடச்சிக்கிட்டு நிக்குது. அவ்வளோ கட்ட கத்தியா பார்த்தா ஒரு பிக் பாக்கெட்டு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான்ட்டு டபக்குன்னு கொடுங்கின உடனே இந்தமா விட மாட்டேங்குது. 2 பேருக்கும் போராட்டம். 2 பேரும் போராடி கடைசியில வந்து அவன் பிச்சுக்கிட்டு ஓடுறான். பின்னாடியே திருக்குது இந்த அம்மா. ஓடி கடைசியில அவன் திருடன் கடைசி போயிட்டு அந்த கடையாண்டியே வந்து நின்று தண்ணி ஊற்றி வாங்குறான். தண்ணி வாங்கி தரதுல இந்த அம்மா லவக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அவசரமா சீப்பை காட்டின உடனே உள்ள கட்டையா 12 மணிக்கு போடவும் அப்படின்னு போட்ட ஒரு பெரிய கட்டை. அவர் ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி ஒரு 6-7 மிட்டாய் எடுத்து லவக்குன்னு வாயில் போட்டு நான் மட்டும் அந்த தண்ணியை குடிக்குது. இதை பார்த்த உடனே திருடனுக்கு பாவம் ஆயிடுச்சு. ஐயோ பாவம், இவ்வளோ வியாதி இருக்கிற உன்னை வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டேன், நாம மன்னிச்சுக்கமா, கொஞ்சம் உடம்ப பார்த்துக்குமா. உடனே லவக்குன்னு பிடிச்சிக்கிச்சு கையை பிடிச்சிக்கிட்டு கேட்கு, ஒன்ஸ் மோர் போகலாமா? ஏன்னா என்ன டெய்லி டாக்டர் வந்து ஜாகிங் போனாரு, வாக்கிங் போனாரு, சைக்கிள் வாங்கினேன், செயின் காட்டு போச்சு, ட்ரெட்மில் வாங்கினேன், துரு குடிச்சு போச்சு. என்னால இவ்வளவு தூரம் ஓட முடியுன்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். நான் என்ன பணம் கொடுக்குறேன், டெய்லி வந்து இதே மாதிரி ஓடி குடிச்சு விளையாடுறோம். பணம் இருந்தா என்ன வாங்க முடியும் உங்களால? நாம வாங்கி வச்ச வியாதிக்கு நீங்க சொல்ற மாதிரி பெரிய மருத்துவமனையில வாங்கலாம், ரொம்ப காஸ்ட்லியான மருந்துகளை வாங்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லாமலே வாழறதுக்கு தான் அன்பும் மன நிறைவும். அது வச்சுக்கிட்டு வாழற மாதிரி. அடுத்தது வெற்றி 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 அப்படின்னுட்டு வெற்றி வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். வெற்றின்றது என்ன? யார் தீர்மானிக்கிறது? அதை தீர்மானிக்கிறது 3வது மனுஷன், நீங்க இல்ல. நாங்கள் அன்பும் மனநிறைவும் தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும் என்று நாங்கள் பேசி நாங்கள் தீர்மானித்து, ஆகவே நாங்கள் தீர்ப்பை அளிக்கிறோம். நாங்களே தீர்ப்பை அளிக்க முடியும்?
தீர்ப்பளிக்க வேண்டியது யாரு? நடுவர். ஆக அந்த சந்தோஷத்தை, அந்த வெற்றியை கொடுக்க வேண்டியவர் நடுவர். அவர் கொடுத்துருவார், அவர் கட்டாயம் இந்த பக்கம் கொடுத்துருவார். ஆனா கொடுக்க வேண்டியவர் நடுவர். ஆக வெற்றி என்பது எது தீர்மானிக்கிறது? வேறு ஒருவர் தான் தீர்மானிக்கிறார். ஆனா அந்த வெற்றியை காமிச்சியே நம்ம குழந்தைங்களை என்ன பாடுபடுத்துறோம். படி ஜெயிச்சே ஆகணும், நீ வெற்றி பெற்றே ஆகணும். அவனை தூங்க விடுறதில்ல, நிம்மதியா வாழ விடுறதில்ல, படிக்க விடுறதில்ல, விளையாட விடுறதில்ல, எதுக்குமே விடுறதில்ல. என்ன சொல்லி வளர்க்கணும்? வெற்றி அடையணும், வெற்றி அடையணும், வெற்றி அடையணும். அது சின்ன வெற்றியோ பெரிய வெற்றியோ. கட்டப்பை கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டா, 2 பையன் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டோம்னா அது ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடுறாங்க அம்மாங்கெல்லாம். இந்த வெற்றியால என்ன அதுக்கு நடக்குது? குழந்தைங்க தன்னுடைய குழந்தை பருவம், இளமை பருவம் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப எந்த நிலைமைக்கு போறாங்க? தோல்வியை தாங்கிக்க முடியாத நிலைமைக்கு போறாங்க. நீங்க மன மகிழ்ச்சி வருமா? ஒரு குழந்தை இழந்துட்டோம்னு வச்சுக்க. இன்னைக்கு கூட ஒரு MBBS ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணி செத்தாங்க. நீட்ல மார்க் கிடைக்கல. ஏன்? அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. வெற்றி தான் வேணும், தோல்வியை நீ பார்க்கவே கூடாது. இப்படி ஒரு பைத்தியத்தை வளர வச்சிருக்கிறோம். எப்படி காசுங்கிறது ஒரு மோக வலையோ, இது வந்து ஒரு விதமான போதை வலை. வெற்றி என்பது வெற்றி அடையணும். ஆக இந்த வெற்றி என்பதை நாம குழந்தையோட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கோம். தோல்வியை கற்றுக் கொடுக்கணுங்க. கண்ணாமூச்சி விளையாடுறப்ப குழந்தை போய் ஓடி ஒழியுது, கண் எதுல தெரியுது, அது அங்கதான் நிக்குது. நம்ம என்ன பண்றோம்? எங்க இருக்கிறான் குழந்தை, எங்க இருக்கிறான் குழந்தைன்னு தேடிட்டு போறோம். அதை விட்டுட்டு எங்க போய் மழைதான் அங்கெல்லாம் புச்சாந்து போட்டுன்னு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன அப்படா ராட்சசன் கொஞ்சம் அப்படியே அந்த குழந்தைகிட்ட தோக்கிற மாதிரி, அது குழந்தை வந்து தோக்கிற மாதிரி. ஏன்னா இந்த தோல்வி என்பதும் வாழ்க்கையினுடைய சகஜமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்காததால இந்த குழந்தைங்க தோல்வியை ஏத்துக்க மாட்டேங்குது. இவனை இதே மாதிரி சொல்லி வளர்த்துக்கிறதால அவன் என்ன பண்றான்? பொண்டாட்டி வந்த பிறகும் ஆர்குமெண்ட்ல நான் தான் ஜெயிப்பேன். கடைசியில் என்ன ஆகுது? குடும்பமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மேடம் சொன்னாங்க வரப்புயர அப்படின்னு வாழ்ச்சாங்க. குடும்பத்துக்கு அவங்க வாழ்க்கைனது வந்து அன்பு உயர அப்படின்னு தான் வாழ்ச்சாங்க. அன்பு உயர மனைவி சந்தோஷமா, மனைவி சந்தோஷமா இருந்தா குழந்தைங்க சந்தோஷமா, குழந்தைங்க சந்தோஷமா இருந்தா கையில போற புருஷன் சந்தோஷமா இருப்பான், அவன் சந்தோஷமா இருந்தா உடனே சந்தோஷமா இருக்கும். ஆக என்ன வரணும்? அன்புதான் உயரணும். இதுதானே முக்கியம். அடுத்தது இவங்க நல்வழியில சொன்னாங்க பாருங்க, அதே அவையார் தான் அதே நல்வழியில தான் சொல்லி இருக்கிறாங்க. உண்பது நாழி, உடுப்பது 4 முழம், 80 கோடி எண்ணி நினைந்தன மண்கலம் போல் சாந்துணையும் சஞ்சலமே தான் வாழ்க்கையிலன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு மனசு திருப்தியே இருக்காதுடா, சஞ்சலத்துல என்ன சாவிங்க அப்படி அதே நல்வழியில தான் இருக்கு. என்ன சொல்றாங்க? சிம்பிள். உண்பது நாளை ஒரு சாப்பாடுக்கு வருவாங்க, இது போதும். ராத்திரி எல்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூமை ரெடி பண்ணிட்டு தூக்கம் வராம கடறான். காலையில் எழுந்து போனா ஒருத்தன் மத்தடியில் உட்காந்து கைக்கு இப்படி வச்சு நிம்மதியா தூங்குறான். என்கிட்ட எல்லாம் இருக்குது, என்னால தூங்க முடியல, நீ எப்ப ஒண்ணும் இல்லாத பிச்சைக்கார, நீ இப்படி தூங்குறியாது? அது ஒண்ணும் இல்லைங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க. காசு நல்ல காரியம் செய்ய விடாது, இல்ல காசு நல்ல காரியம் செய்யாது. கண்மூடி தூங்க கருணை காட்டாது, களவு கொலையும் உண்டாக்கும், கவலை மிகவும் சேர்க்கும். கவலையிலே தான் வாழுங்க. ஆகவே காசு ஓரிடத்தில் இல்லாமல் உருண்டோடுகின்ற ஒரு விஷயம். அது உங்களை பிடிச்சி நீங்க வச்சுக்கலாம், ஆனா அது உங்க கையில தங்காது. அது உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் கொடுக்காது. பணத்தையே எண்ணின்னு இருக்கிறவன் ராத்திரில தூங்குறப்ப கூட 1, 2, 3 பொண்டாட்டி முடிய பிடிச்சின்னு எண்ணின்னு இருக்கும். தலைவலி வந்துச்சு, அந்த அம்மா பார்த்துச்சு, நான் என்ன மனுஷாவே மதிக்கிறது இல்லைன்னு. தலைவலி வந்துச்சு, ஐயோ அம்மா நீங்க காட்டுக்கு இருக்கிறான். அது ஒரு மூட்டை பணத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு சிறந்த தொழிலதிபருக்காக வாங்கிய வெற்றி கோப்பையும் கொண்டாந்து பக்கத்துல வச்சுட்டு போயிடுச்சு. இதை கட்டிக்கின்னு அழு, உங்களுக்கு தலைவலி குறையுமா? அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அன்பா ஆதரவா இருக்கிறவங்க தலை அமைக்க விடுறதோ, கால் அமைக்கிறதோ, ஒரு மாத்திரை கொடுக்கறதோ, உடனே வந்து ஒய்ஃப் ஏங்க பணம் இருக்க நேரம் அப்போலோக்கு போயிடலாங்க அப்படின்னா போயிடுமா? போக முடியும். ஆனா அந்த நேரத்துல தேவை என்ன? அன்பு, ஆதரவு. ஆக மனநிறைவான வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு
அடுத்தது மேடம் சொன்னாங்க எலான் மஸ்க் மாதிரி இருக்கணும். அந்த எலான் மஸ்க் என்ன பண்ணாரு? அவருக்கு எதுல சந்தோஷம் வந்தது? ஏங்க அவர் வந்து தங்க பதக்கங்களை வச்சு புள்ளைய தூக்கின்னு வரலாம், இல்ல புள்ளைய தூக்கின்னு வரதுக்கு ஒரு 4 பேரையே கூட ஏற்பாடு பண்ணலாம். அவர் புள்ளைய தோல்ல தூக்கி போட்டுக்கின்னு சந்தோஷமா ஆடின்னு வர்றாரு, பையனை தூக்கி போட்டுக்கின்னு. அது எதால வந்தது? பணத்தால வந்தது. அவர் மகனுக்கும் அவருக்குமான அன்பு, அந்த அன்பு தான் எலான் மஸ்க்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எலான் மஸ்க் பணக்காரனா இருக்கலாம், ஆனா அவனுக்கு சந்தோஷம் என்னத்தை கொடுக்குது? தான் பிள்ளைய தூக்கி தோல்ல போட்டுன்னு வந்தான் பாருங்க. ரொம்ப சிம்பிளா, எனக்கு வசதி இருக்குது, இந்தாப்பா இவரை ஒரு தங்க பல்லக்குல தூக்கி என் பிள்ளைய என்ன சொன்னா, பணம் வசதி எல்லாம் மனசுல வந்து நிம்மதியோ சந்தோஷத்தையோ கொடுத்துறாரு. அது நமக்கு தேவையானது அன்பு, மனநிறைவோட வாடுற வாழ்க்கை. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனா இவங்க சொல்ல 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 நிறைய இருக்கு. மேடம் டைம் முடிஞ்சிருச்சுன்றாங்க. புரியுது மேடம். நான் வந்து பேச ஆரம்பிச்சேன்னா நிறுத்துறது கஷ்டம். அதனாலதான் இவங்களுடைய கவுண்டருக்குலாம் வந்தேன். சார் கொஞ்சம் வந்தாருன்னா இன்னொரு வேணா ஒரு ரவுண்டு கொடுங்க சார், எங்களுக்கெல்லாம் காட்டு அந்த ரவுண்டுல வச்சு அந்த ரவுண்டு விளாசிடுவாங்க. ஆக தயவு செய்து நமது ஜெனரேஷன், இன்னைக்கு உலகம் பைத்தியகாரத்தனமாக பணத்தின் பின்னால் சுத்தலாம், பணம் தான் வாழ்க்கைன்னு ஓடலாம், வெற்றின்னு போடலாம். இருந்தா மட்டும்தான் உலகம் உங்களை மதிக்கும், இல்லைன்னா நிழலும் கூட மிதிக்கும். அப்படிதானே இருக்குது. IPL மேட்ச்ல 5 மேட்ச் தோட்ட உடனே இது வரைக்கும் தலை தோனின்னு சுத்தி இருந்தவங்களாம் பொல போட்டு சாணி மாதிரி மிதிக்கிறான். வெற்றி அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, பார்க்கிற பார்வையாளருக்கு சந்தோஷம் கொடுக்கல, உன்னுடைய தோல்வி அவனுக்கு வருத்தத்தை கொடுக்குது. அதனால நீ எவ்வளவு பாடுபட்ட, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தேன்னு அவன் யோசிக்கல. இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் வரணும், நீ ஏன்டா தோத்த அப்படின்னு போட்டு பொழுதுன்னு இருக்கலாம். ஆக உங்களுடைய வெற்றி எல்லாம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு மனநிலை வரணும், உங்களுக்கு சந்தோஷம் வரணும், அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா ஓடும் என்று கூறிக்கொண்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன். நிறைய பேசுறதுக்கு இருக்குது, அதை அடுத்த முற்றத்துல பொறுமையா பேசிட்டு. ஆனா பட்டு கூட வாங்காம ஏமாத்துறது சொல்லி கொடுக்குறீங்க. பெரிய பயம் தான் சார். நான் இனி பாத்துக்கிறேன் சார். இனிமேல் எப்படி பட்டு கூட வாங்குறேன் நான் கூட்டிட்டு போனாங்க சார். கூட்டிட்டு போனாங்க சார். மருத்துவ ஒரே ஒரு சொல்றேன், சார் சொன்ன மாதிரி கணவர்களோட இது ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். அவங்க எப்படிங்களா, நீ இன்னும் 1 லட்சம் ரூபாய்க்கு சேர்த்து கூட வாங்கிக்கோ, ஆனா எங்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பொருள் இல்லாத உலகம் இல்லை அப்படியே சொல்லி வச்சுட்டாங்க. பணம் வந்து பாதாளம் வரை பாயம் சொல்லியிருக்காங்க. ஆனா அன்பு வந்து பாதாளம் வரை பாயம் ஏன் சொல்லுறாரு? அன்பு இல்லாத உலகத்தினால உலகத்துல பணம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. பணம் தான் வேலை செய்யும். ஒரு சபையில ஒரு பணக்காரர் வந்து ஒரு அநீதி சொன்னா கூட சரியான ஏற்றுக்கிறாங்க. ஆனா ஒரு பணம் இல்லாத வந்து ஒரு நியாயத்தை சொன்னா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. பணம் இருந்தா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், ஊர் சுற்றலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா அன்பு வச்சுக்கணும். எங்கே போய் ஒரு டிக்கெட்டு கொடுப்பா, ஒரு 1/2 கிலோ அன்பு கொடுக்குற சொன்ன கொடுப்பாங்களா? இன்னைக்கு இங்கே வந்திருப்போமா? நம்ம முதல்ல பணம் இருந்ததுனால தான் வரணும். அன்பு மட்டும் வச்சு நீங்கள் வர முடியாது. இல்லை, ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஃபீஸ் வந்து ஆளுக்கு ஒரு கிலோ அன்பு கொடுங்கன்னு கேட்குறேன், பணத்து கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சாதான் அங்கே வந்து எல்லாமே என்ஜாய் பண்ண முடியுது. பணம் இருந்தால் வந்து சொசைட்டியில் வந்து எல்லாம் தனி மரியாதையாக இருக்குது. கோயிலுக்கு போகிறோம், நேராக உள்ளே போயிடுறோம், பணம் விட்டு தனியாக கவுண்டரை வைக்கிறாங்க. ஆனால் வசதி இல்லாதவங்க அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக முறையை வச்சிடறாங்களா? ஆனால் பணம் இல்லை, பணம் தான். பணம் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏர்போர்ட்டில் போகிறோம், ஒரு நோ பார்க்கிங் ஏரியா போய் ஒரு பார்க்குக்காக இல்லை ஒரு டாக்ஸியில் போய் இறங்குறோன்னு வச்சுக்கோங்க. போலீஸார் வந்து உடனே வந்து சொல்லுவோம், நம்ம நோ பார்க்கிங் ஏரியாவில் வச்சு கால் பண்ணி வந்துடும். அங்கே ஒரு நல்லா வசதியான ஒரு BMW பெரிய கார் எடுத்து போய் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. பணம் இருந்தவங்க பணம் விட்டு போட்டு எலெக்ஷனில் நிற்கலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம்.
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாலும் பணம் எக்கச்சக்கமாக வருது. பணம் கொடுத்துற அளவு வந்துருச்சு. ட்ரெயின் போகலாம், அந்த அளவு எந்த போஸ்ட் பண்ணாலும் போய் சாதிச்சிடலாம். பணம் தான். அதனால் வாழ்க்கையில் பணம் வந்து ரொம்ப முக்கியம்தான். ஆனால் மனநிறைவுன்னு பார்க்கும்போது பணம் இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம், கவர்னர் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், எல்லாம் பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனால் அவங்க மன நிறைவு இருக்குதான்னு கேட்டு பாருங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து கல்யாணமாக ஆகணும், அவங்க எப்படி அமைதியாக இருப்பாங்க, நம்ம மன நிறைவாக இருப்பாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து காய் வேஷ்டி கட்டிக்கணும், மொட்டை அடிச்சுக்கணும், சாமியாராக இருக்காரு. ஒரு பெரும் செல்வாக்குள்ள ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. இன்னொரு சீஃப் மினிஸ்டருக்கு குழந்தைலாம் இருக்குது, அவன் வந்து பொறிக்க இருக்கிறான், நல்ல ஒழுக்கத்தோடு இல்லாமல் இருக்கான். அவங்களோட மன நிறைவு எப்படி இருக்கும்? அவங்க பணம் இருக்குது, ஆனால் மன நிறைவு இல்லை. அதனால எப்பயுமே பணம் இருக்கும்போது எப்போ இடி ரைட்டு வருமோ, ஐடி ரைட்டு வருமோ, அது ஒரு டென்ஷனோடு தான் வாழ வேண்டியதாக இருக்கு. அப்போ எப்போனா வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க, அரசியல்வாதிகளாம் போயிடுறாங்க, டென்ஷனோட வந்து வாழ வேண்டியதாக இருக்கு. இப்போ நோபல் ப்ரைஸ் வந்து அவர் பேர் வந்து அவர் ஒரு இன்ஜினியர் தான், ஆல்ஃபிரட் நோபல்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து 8 குழந்தைகள், அதில் 4 பேர் வந்து பணம் இல்லாமல், அது வசதி இல்லாமல் தான் பட்டியாக தான் செஞ்சுட்டாங்க. அவர் அவங்க அப்பாவும் இன்ஜினியர் தான், 1800 அந்த வருஷத்தில். அவர் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அந்த டைனமைட், அந்த வெடி பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. அது எதுக்காக சுரங்கம் தோன்றதுக்காக தான். அந்த டைமில் அந்த சுரங்கம் போன்ற அந்த டைனமைட் வந்து அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. மிலிட்ரி யூஸ் பண்ணிவிட்டு சமயத்தில் வாருங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இவருக்கு தெரியாது. நோபல் வந்து ரொம்ப சயின்டிஸ்ட்டு, அந்த எக்ஸ்ப்ளோசிவ் அதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப எழுதி வச்சிடறாரு. அவர் சாவுக்கு அப்புறம் உயிர் எழுதி வச்சிடறாரு. வர இன்ட்ரெஸ்ட் வச்சு நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெடிசன், இலக்கியம், அவர் உலக அமைதி, இதெல்லாம் வர மாதிரி ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாரு. இப்போ அது மாதிரி பணக்காரர் தான் இருந்தார். ஆனால் அந்த சொசைட்டி மேலே வச்சிருந்த அன்பால் தான் வந்து இந்த பணத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கொடுக்குறாரு. சொந்தக்காரர்கள் கொடுக்காதனால அவங்க வந்து சொந்தக்காரங்களே அவருக்கு வந்து வெறுப்பாயிட்டாங்க. ஸோ அந்த பணம் தான் புகழ் எடுக்க போகுது. ஆனால் அந்த பணம் வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு யாரும் தெரியாது, வெறும் பணக்காரர் தான். அந்த பணத்துக்கு வேல்யூ வந்தது அந்த நோபல் ப்ரைஸ் வந்தது அப்புறம் தான். அவர் செஞ்ச அந்த அன்பால் தான், அந்த சொசைட்டிக்காக. இப்போ அண்ணன் தெரசாலாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தாங்க. அவங்க பணத்தை வச்சு ஒன்றும் சாதிக்கிறாங்க. ஆனால் அண்ணன் தெரசா வந்து பணம்லாம் ஒரே வாங்கி தான் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. நான்லாம் கிராமத்தில் அவங்களுடைய போடுற சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்காங்க. அது மாதிரி அந்த பணம் இருந்தாலும் பணம் இல்லைன்னாலும் வந்து அவங்க செஞ்ச அன்பால் தான் வந்து பேர் வந்து. சமீபத்தில் போக்கு இருந்தாருல்ல, அவர் வந்து உலகம் போகிறாரு, கிறிஸ்டியன்ஸ் வந்து தலைவராக இருக்காரு. ஆனால் அவருடைய பணம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாங்க, $100 தான் வச்சுருந்தார் அவருக்கு. அவர் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது அவருக்கு. சாதாரண ஒரு வீடு தான், சாதாரண ட்ரெஸ்ஸு, சாதாரண மக்கள் கூடிய பணம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்பாலே பேர் இருக்கு, உலகம் போல தெரியுது. அதான் டாக்டர் கண்ணன் ஒரு பாட்டு அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில், காசு ஏதாவது கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு தெரியும் இருப்பாங்க. பணம் வந்து தேடும்போது வருவதில்லை, அது போகும்போது போயிடாது. இது போட்டு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எதுனா மன நிறைவோட அன்போட இருந்தோம்னா அது நம்ம கையில் தான் இருக்கு போதும். ஆனால் பணம் அப்படி கிடையாது, எப்போ நம்ம தேடும். அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பணம் இல்லாத வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் பணம் இருந்தும் பயனில்லை. அதனால் வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணம் இருந்தால்தான் நிம்மதி இருக்கும். அதிகமான பணம் இருந்தாலும் இருக்கிற நிம்மதியும் போயிடும்.